ஹலோ, ஹலோ. எஸ். யா, ஆ. யா. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாரி சிம்பிள் மாடலே பண்ணலாமா? இல்லன்னா வேற ஏதாவது இந்த மாரி ட்ரெஸ் எடுத்து சொல்லட்டா? இல்ல ட்ரெஸ் எடுத்துக்க சொல்லுங்க. ஓகே. அப்ப இதுல எது எடுக்கலாம்? இப்ப இது எடுத்துப்போமா? ஓகே. இது ரொம்ப இதுவா இருக்கு இல்லையா? பெருசா இருக்கு. 50 மீட்டர்ன்றது சரி 12 மீட்டர் வச்சுப்போம். ஹைட்டு ஒரு 4 மீட்டரு. விட்த் ஒரு 20 மீட்டர்ன்னு வச்சுப்போம். நம்பர் ஆஃப் டேஸ் அது ஓகே. இதுல வந்து ஒரு 4ன்னு வச்சுப்போம். அப்ளைன்னு குடுத்தா இந்த மாரி வருது. ஓகேவா? இத நான் வந்து எஸ் குடுக்குறேன். இப்ப எஸ் குடுக்குறப்ப இது ஒய்ல வந்து நம்ப ஒரு 7 மீட்டர் குடுப்போமா? ஒய்ல ஓகே. அப்போ ஓகே. காலம் வந்து 7 மீட்டர் ஹைட் கொடுக்கணும். ஆமா. அப்ப நம்ப வந்து இத என்ன பண்ணணும்னா, இப்ப அ இப்ப வந்து நோட்ஸ் செலக்ட் பண்ணணும் இல்லையா? நோட் கர்சர் எடுத்துக்கிட்டு, நோட் ம். கர்சர் ட்ரான்ஸ்லேட்டர் பிட். இப்ப இது வந்து ஒய்ல நான் 2 ஸ்டெப்ஸ் குடுக்கணும்னா குடுக்கலாம். இல்லன்னா ஒரே ஸ்டெப்பா கூட ஓகே. இப்ப வந்து -7 குடுப்போம். ஓகேவா? லிங்க் ஸ்டெப்ஸ் ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஓகே. வந்துடுச்சு இல்லையா? ஓகே. ஓகே. இப்ப இதுக்கு வந்து சப்போர்ட் நான் கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ ஃபிக்ஸட் ஆர் பின்டு அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஓகேவா? இப்ப இது வந்து நமக்கு ஓகே. ஃபிக்ஸட் சப்போர்ட்டே குடுத்துட்டேன் நானு. இது ஐசோமெட்ரிக் வியூல காமிக்கிறேன். ஓகே. இப்ப ஓகே. நான் வந்து என்ன ஓகே. பண்ண போறேன்னா, ப்ராப்பர்ட்டீஸ்ல செக்ஷன் டேட்டாபேஸ் குடுப்போம். நம்ப வந்து முன்னாடி டிஃபைன் அதுவா ஆட்டோமேட்டிக்கா எடுக்கிற மாரி தானே குடுத்துருந்தோம். அப்படி வேணாம். இப்ப நம்ப வந்து ஏதாவது ஒரு செக்ஷன் குடுப்போம் அதுக்கு. காலம்க்கும் ஓகே. இதுக்கும் தனியா. ஓகே. ஓகே. உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுனாலும் அதே சொல்லுங்க. நம்ப ஐ செக்ஷன் குடுப்போம் காலம்ஸ்க்கு. இங்க மேல ஓகே. இருக்கிற இந்த மெம்பர்ஸ்க்கெல்லாம் எது எடுத்துக்கலாம்? உங்களுக்கு ஏதாவது பிரிஃபரன்ஸ் இருக்கா? இது வந்து காலம்க்கு எடுத்துக்கிறேன். இப்ப ஓகே. மேல மேல இருக்கிறதுக்கெல்லாம் கூட ஐ செக்ஷன் எடுக்கலாமா? இல்லன்னா வேற ஏதாவது சேனல் செக்ஷன் இல்லன்னா ஆங்கிள் செக்ஷன் எடுப்போமா? இல்ல மேல இருக்கிறதுக்கு சேனல் எடுக்கலாம். எடுக்கலாம்ல. ம். வேற ஏதாவது? அப்ப அங்கேயே பாத்தீங்கன்னா, நமக்கு ஹாரிசான்டலு, வெர்டிகலு அதுக்கப்புறம் இந்த இன்க்ளைன்ட் மெம்பர்ஸ் இருக்குல்ல. அந்த எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம இது எடுக்கலாம் ஆங்கிள். எதுக்கு இந்த மேல இதுக்கா? ட்ரெஸ்ஸுக்கு அந்த ட்ரெஸ்ன்னு நீங்க எத அ மென்ஷன் பண்றீங்க? இந்த வெர்டிகல் அப்புறம் அந்த ஸ்லோப் இது வெர்டிகல் இந்த இதுக்கு எல்லாமே ஆங்கிள் ஆங்கிள் எடுக்கலாம்ன்றீங்க. பட் ஆங்கிள் மேலயும் இதுக்கும் சேனலா? சேனல். ம். அப்ப நான் சேனல் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆங்கிள் எடுத்துக்கிறேன். ஆங்கிள்லயும் நான் வந்து இப்ப ஏதோ ஒண்ணு எடுத்துப்போம். அது ஓகே. எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்ப நம்ம இதுக்கு வந்து குரூப் பண்ணி நம்ம போட்டுடலாமா? ம். இப்ப இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுங்க. கொடுத்துட்டு காலம்ஸ் அதுக்கப்புறம் இது பீமு ஓகேன்னு கொடுத்து அசோசியேட்னு கொடுத்துடணும்ல. இது அசோசியேட் ம். ஆயிடுச்சு. ஹெல்ப் கிளிக் பண்ணிட்டணும். ஒரு நிமிஷம். ஓகே. இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம இங்கே தான் கிரியேட் பண்ண போறோம். பட் ஓகே. இப்ப இது வந்து சேனல் எடுத்துக்க சொல்றீங்க இல்லையா? அதே மாதிரி இங்க இதெல்லாம் கூட. சேனல். ஓகேவா? இது வந்து கிரியேட்னு கொடுத்து நான் இது என்னன்னு கொடுக்கலாம்? ட்ரஸ் சேனல். புரியல. ட்ரஸ் சேனல்.
இருங்க. ரூஃப் சேனல். இருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம டாப் கார்டு பாட்டம் கார்டுன்னு சொல்லலாம் இல்லையா? டாப் கார்டு. ஓகே. பாட்டம் கார்டுன்னு சொல்லலாம். ஓகே. ம். இப்போ இது இங்க ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம்னா, சரி சி சேனல், சி செக்ஷன்ஸ்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே. இதுக்கு பீம் தான். ஓகே கொடுத்துட்டு, ஓ இதுல வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அப்ப ஓகே. அண்டர் ஸ்கோர் கொடுத்துப்போம். ஓகேவா? இப்ப ம். சி செக்ஷன்ஸ்க்கு இங்கேயும் ஓகே அசோசியேட் செலக்டட் வியூ. கொடுத்துப்போம். ஓகே. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிப்போம். இதுக்கு நான் கிரியேட்னு கொடுத்து ஆங்கிள் ம். செக்ஷன், இப்போ மறுபடியும் ஆங்கிள்ஸ் கொடுத்துட்டு பீம் தான் இல்லை பீம். ம். ஓகே. அசோசியேட் கொடுத்துட்டோம். இப்போ இது எல்லாமே இப்போ இது வந்து இது வந்து ஹைலைட் ஆகணும் தனித்தனியா. ஓகேவா? ஓகே. ஓகே. இது ஹைலைட் ஆகுது. ம். இப்போ இது ஹைலைட் ஆகுது. இப்போ ஹைலைட் ஆனது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஆகுதான்னு பார்த்துக்கணும். ஓகே. ஃப்ரண்ட் வியூல பண்ணதுனால எல்லாமே சேர்த்து ஆயிருக்கு. ஓகே. இது நம்மளா ஒன்று கொடுத்துட்டோம். இது என்னன்னே தெரியல. அப்ப நம்ம வந்து லோடிங் கொடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு நான் ஆக்சுவலி இப்போ இதில் அந்த லாஞ்சிடியூனல் மெம்பரும் நம்மளுக்கு ஆங்கிளே வந்திருக்கா? விச் மெம்பர்? இது ஆங்கிள். டவுன். இந்த கிரிக்கெட் லாஞ்சிடியூனல் மெம்பர். ஓ இது இந்த மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் கொடுக்கவே இல்லை எதுவுமே. இருங்க. ஓகே. ஓகே. அப்ப ஓகே. அதுக்கு நம்ம எதுவுமே கொடுக்கவே இல்லை. இப்போ இது ஓகே. இது இன்னும், ஓ இது இன்னும் நான் இது இன்னும் கொடுக்கவே இல்லை. நான் இன்னும் அசைன் பண்ணவே இல்லை. இப்போ நான் கண்ட்ரோல் ஜி கொடுத்து இது ஓகே. வந்து ஓகே. ஹைலைட் கொடுக்கணும். ஹைலைட் கொடுத்ததுக்கு அப்புறம் இது அசைன் டு செலக்டட் பீம்ஸ். ம். நான் இன்னும் அதை அசைன் பண்ணவே இல்லை இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் இது எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுக்கு ஹைலைட் பண்ணுங்க. ஓ இது எல்லாமே எடுத்துக்கிச்சு. சி செக்ஷன் பரவாயில்ல, கீழே இருக்கிறதெல்லாம் ஓகே. கூட. ஓகே. 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 பட் மேல இது என்னது இது இப்படி இருக்கு? இருங்க. இல்லை ஆக்சுவலாக அந்த ட்ரஸ்டில் சென்டரில் அந்த இது வராதுன்னு நினைக்கிறேன். இது வராது. கரெக்டா தானே எல்லாம் செலக்ட் ஆயிருக்கு? பாட்டமில். பாட்டம்ல இது வராதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த பக்கம் இதெல்லாம் ஆமாம்மா. இல்ல இல்ல அது இருக்கு. இப்ப நான் அது எடுத்துட்டு சொல்றீங்களா இல்லைன்னா இப்போ அப்படியே போட்டு பார்ப்போமா? சரி, ஓகே. இருக்கிறது பார்ப்போம். ரன் பண்ணி பார்ப்போம். சரி. இதுக்கு வந்து அசைன் டு த செலக்டட் பீம்ஸ் இல்லையா? ஓகே. இப்போ இதுக்கு வந்து ஆங்கிள்ஸ் ஹைலைட்னு கொடுத்து அசைன் டு த செலக்டட் பீம். ஓகேவா? இப்போ நம்ம ஏதாவது 3D ரெண்டரிங்ல வரலன்னா நம்ம அதுக்கு அசைன் பண்ணலன்னு அர்த்தம். வந்துடுச்சு. இல்லைம்மா, ஓகே. சினிமா இன்னும் சில பீம்ஸ் வரல. எது வரல? மேல அந்த இது டாப். அது கொடுக்கவே டாப்ல. இல்லை. ஓகே. அதுதான் அது கொடுக்கணும். இப்போ அதுக்கும் வந்து என்ன கொடுக்க சொல்றீங்க? மேல இருக்கிறதுக்கு ஆங்கிளா இல்லைன்னா? இல்லை, அதுதான் இந்த கீழே இருக்கிற சேனல் தான் அது மேலே வரும். இந்த ஓ கீழே அதே தான் ஹரிசாண்டலாக வரும் கீழே இல்லையா? வரும். அப்ப அதை நம்ம வந்து அது. அசைன் பண்ணணும். அது மேல வந்து டாப் வியூ போயிட்டு, இல்லைன்னா நம்ம வந்து செலக்ட்ல ஏதாவது அன்அசைன்ட் ஏதாவது செலக்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். செலக்ட் மெம்பர்ஸ்னுனா இது மெம்பர் பிசிக்கல் மெம்பர்ன்றது வேற. செலக்ட்ல போயிட்டு பேஸ்ட் ஆன் பேஸ்ட் ஆன் த குரூப் இது இது செலக்ட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வியூல ஐசோமெட்ரிக் போட்டுக்கிட்டு இன்வர்ஸ் செலெக்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஓகே. செலக்ட் இப்போ பீம்ஸ் இன்வர்ஸ். இப்போ இது வந்து ஓகே. இது பீம் கர்சர் எடுத்துப்போம். கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டு இருங்க. இது வந்து கண்ட்ரோல் ஜி. இது வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கும் சி செக்ஷன் தான் இல்லையா? அசோசியேட் கொடுத்துட்றேன். ஓகே. அசோசியேட் டு வியூ இல்ல அசோசியேட் டு செலக்டட் ஜாமெட்ரி இல்ல அசோசியேட் டு செலக்டட் ஜாமெட்ரி.
கரெக்ட் சரியா. ஓகே. அப்ப இது எல்லாமே சேர்ந்து ஹைலைட் ஆகுதுன்னு பார்ப்போமா? இப்போ இது சி செக்ஷன். ஸோ இது மற்றதெல்லாம் போயிடுச்சே. மற்றதும் இதில் ஆட் பண்ணி அசோசியேட் டு லிஸ்ட், அசோசியேட் டு இது மட்டும்தான் இது இப்போ ஆயிருக்கு. இருங்க, பழைய இது போயிடுச்சு. போயிடுச்சு. இப்போ குரூப்ல என்னது இப்படி இருக்கு, ஒரு நிமிஷம். இதில் போயிட்டு நான் இன்வெர்ஸ் கொடுத்துட்றேன். இன்வெர்ஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜி கொடுக்குறேன். ப்ரீவியஸ் செலெக்ஷன் ஆப்ஷன் இருக்குமா? ஒரு நிமிஷம். ப்ரீவியஸ், இது என்ன இது ப்ரீவியஸ்னு சொன்ன உடனே எல்லாமே போயிடுச்சு. ஓகே, இருங்க. ஃபர்ஸ்ட் குரூப்ல போயிட்டு நான் இது 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 ஓகேவா? இப்போ இது எப்படி இதா இருக்கு? இது ஓகே, இது இது ஓகே, இது ஓகே. ஓகே, குரூப்ல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா இது இது ஓகேவா? ஓகே. ஓகே, இப்போ இதுல இன்வெர்ஸ், இது இன்வெர்ஸ் இது கிடையாது, இது இங்க இன்வெர்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? இன்வெர்ஸ். இப்போ இது ரைட் கிளிக்கு ஆட் டு குரூப் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். இல்லை, கண்ட்ரோல் ஜி. இது வந்து சி செக்ஷன் தான். இல்லை, ம். இது அசோசியேட் டு டூ செலக்டட். செலக்டட் ஜாமெண்ட்ரி. இல்ல, அதுவும் இல்லாம இதுவும். இப்ப வந்து ரெண்டு இதுவா பண்ணணும். இருங்க, இது நாம கட் பண்ணி வச்சுப்போமா? கண்ட்ரோல் எக்ஸ் வச்சுப்போம். அசோசியேட் டு, ஓகேவா? கண்ட்ரோல் வின்னு கொடுப்போம் அசோசியேட்னு. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஓகே ஓகே. ஹலோ. எஸ் யா சொல்லுங்க. ஓகே ஓகே. இது சி செக்ஷன். இது வந்து ஹைலைட்டடு மட்டும்தான் காமிக்குது இல்லையா? இது அசோசியேட் டு செலக்டட் ஜியாமெட்ரினா அது மட்டும்தான் ஆட் ஆகும். ஓகே, அப்போ இது ஆல்ரெடி இது ஹைலைட்னா இது மட்டும்தான் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து ஹைலைட்னா இது மட்டும் ஆயிருக்குது. இப்போ இதுதான் ஹைலைட் பண்ணி நம்ம வேற பார்த்துடலாம் மேலே டாப் வியூவில். டாப் வியூ ஓகே தான். இப்போ இந்த சைட் வியூவில் ரைட் பார்ப்போம். சைடு வியூ. சைடு ஆமாம் வியூவில். ஆமாம். இப்போ இதில் நான் இது கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி நான் இதையெல்லாம் கூட செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே. என்ன இதுன்னு தெரியல, ஒரே சவுண்ட் வந்துகிட்டு இருக்கு, எங்க இருந்து வருதுதான் தெரியல. என் சைடு சவுண்ட் எதுவும் இல்லை. இல்ல இல்ல, இங்க எங்கேயோ எங்க ஏதோ சவுண்ட் வந்துகிட்டு இருக்கு, ஏதோ எங்க இருந்து வருதுன்னு தெரியல.
ஓகே, இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இது ஓகே தான் இல்லையா? இப்போ இது இது கண்ட்ரோல் ஜி. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது கேக்குது. ம். இது வந்து அசோசியேட் கொடுத்துடலாம். அசோசியேட் டு செலக்டட். ஆமா. இது ஹைலைட்டு. ம். ஓகே. ஓகேவா? இப்போ இது வந்து ஹைலைட் பண்ணிட்டு சைட் வியூலையும் பார்த்துடலாம். ஓகே, ஹைலைட் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து இதுக்கு கொடுக்கணும் இல்லையா? நான் இப்போ அசைன் டு செலக்டட் பீம் கொடுக்கணும். View. இப்போ வந்து 3D ரெண்டரிங்ல தெரிஞ்சிடும். ஸ்டில் லாஸ்ட் இன்னும் வரல. குரூப் ஏன் ஆகலையே. இப்படி வருது? இன்னும் அசைன் பண்ணலையோ நம்ம? இருங்க. கண்ட்ரோல் ஜி. இதுதான் ஹைலைட் பண்ணணும். ஹைலைட் ஆயிடுச்சு. ஸோ ப்ராப்பர்ட்டி. இது அசைன் டு த செலக்டட் பீம்ஸ். இல்ல இன்னும் அசைன் ஆகல. லாஸ்ட் இது செலக்ட் ஆகல போல. ஆமா. ஓகேவா? கண்ட்ரோல் ஜி. இது ஹைலைட்டு. ஓகே. இப்போ அசைன் டு செலக்ட் இப்போ கரெக்டாக இது வரும்னு நினைக்கிறேன். ஏன் இது ஆனாலும் அப்படிதான் இருக்கு. அசைன் டு செலக்டட் பீம் தானே? இப்போ கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ கொடுத்தா அசைன். ஓகே, அப்புறமா ஏன் வரல? வந்திருக்கு வந்து வந்திருக்கு. வந்துருச்சு லாஸ்ட் வந்துருச்சு. டைமும் வந்திருக்குது. அது அந்த மாதிரி அந்த வியூல அந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஓகே ஓகே. ஓகேவா? ம். ஓகே, இப்போ லோடிங் நம்ம போயிடலாம். லோடிங்கு நம்ம விண்ட் லோடு விண்ட் லோட் கொடுப்போமா, இல்லைன்னா நார்மலா ஏதாவது விண்ட் லோட் கொடுப்போமே? விண்ட் லோடு சீஸ்மேக்கு அப்புறம் ரூஃப் லோடு. சீஸ்மிக் கொடுப்போன்றீங்களா? ம். சரி, சீஸ்மிக் கொடுத்துப்போம். யூபிசி வச்சு கொடுப்போமா? லாஸ்ட் டைம் யூபிசி ஒர்க் ஆகல. ஐபிசி கொடுக்கலாமா இல்லை? ஓகே, ஐபிசினா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ். ம். ஓகேவா? இப்போ இது எதுவும் மாற்ற தேவையில்லை, இப்போதைக்கு அதுவே கொடுத்துடலாம். ஓகே இது எதுவும் வால் ஏரியாலாம் வேணாம். செல்ஃப் வெயிட் ஃபேக்டர் நான் ஒன்றுன்னு கொடுக்குறேன். ஓகே. ஃப்ளோர் வெயிட்ன்றது இங்கே எங்கேயும் எதுவும் இல்லை இல்லையா? ஃப்ளோர் வெயிட்டுக்கு பதிலாக நம்ம ஜாயிண்ட் வெயிட்னு கொடுத்துருவோம்னா, ஜாயிண்ட்டுக்கு மட்டும் ம். 1 kN கொடுத்துருவோம். மெம்பர் வெயிட்டும் வரும். மெம்பர் வெயிட்டும் வந்து கான்சென்ட்ரேட்டடாக கொடுப்போமா? கான்ஸ்டன்ட் இல்லை, டிஸ்ட்ரிபியூஷன். செல்ஃப் வெயிட் எடுத்துட்டோம் இல்லைங்க, அதனால. இல்லைன்னா இல்லை மேலே ஷீட்டு போடுவோம் இல்லையா? அப்போ இதுக்கு எவ்வளோ எடுத்துப்போம் நம்ம மைனஸ்ல? -1 kN கொடுக்கலாம். ஓகே. 1 or 2. இப்போ இதுக்கு நோடுக்கும் மைனஸ் கொடுக்கணுமோ? ஏன்னா டவுன்ல ஆக்ட் ஆகும்ல. இது ஓகே இல்லையே எப்படி கொடுத்தா கூட? ம். ஓகே ஓகே. இது அசைன் டு த வியூன்னு கொடுத்துருவோம். எல்லா நோட்ஸுக்கும் போயிடுச்சு. இதுவுமே அசைன் டு த வியூன்னு கொடுத்துட்டா எல்லா மெம்பர்ஸ்க்கும் போயிடும். இப்போ இது செல்ஃப் வெயிட் டோட்டல் அவ்வளோதான். இது மட்டும் போதும்ல இப்போதைக்கு. ம். ஓகே. இதில் போயிட்டு நான் ஆட் கொடுக்குறேன். இது சீஸ்மிக்கு. விண்ட் லோடு இன்னும் கொடுக்கலாம். இல்லை இல்லை, விண்ட் இப்போதைக்கு இருங்க, இதை கொடுத்துடலாம் ஃபர்ஸ்ட், இல்லைன்னா வராது இல்லை. ஓகே ஓகே. கியூ எக்ஸ்னி கியூ இசட். எக்ஸ்ல 1 ஃபேக்டர் தான் கொடுக்குறேன் நான். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் இசட்லையும் 1 ஃபேக்டர் கொடுத்துருவோம். இது போதும் இல்லை இப்போதைக்கு? சீஸ்மிக் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போமா? ஓகே காம்பினேஷன் ஓகே. பார்க்கலாமா? விண்டும் கொடுக்கட்டா? விண்டோ கம்பைன் ஆகிட்டு வரும். இருங்க, விண்டோ கொடுத்துடலாம். இப்போ விண்டுக்கு கொடுத்தாச்சு. இதுதான் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் சிஸ்மிக் கொடுத்துட்டு விண்டு. இது வந்து கால்குலேட் ஆஸ் பர் ஏஎஸ்சி கொடுத்துருவோம். ஓகே. இது விண்ட் ஸ்பீட் ஏதாவது கன்சிடரேஷன் பண்ணலாமா? ஏதாவது உங்களுக்கு வேல்யூ? 43 45 மைல்ஸ் பர் ஹவர். 45. என்பிஹெச் தானே? எம்பிஹெச் ஓகே. இது ஓகேவா? ஓகே. ஓகே, இது ஏதாவது மாத்தணும்னா அந்த இது கோட் புக் ரெஃபர் பண்ணிக்கோங்க டக்குன்னு. அது எந்த பில்டிங் அதெல்லாம் இருக்கும். இது வந்து ஓகே. ட்ரஸ்ட் டவர்னு எடுத்துப்போமா? ஓகே. ட்ரஸ்ட் டவர். ஓகே. இது பில்டிங் ஸ்ட்ரக்சரா இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இது ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்.
ட்ரஸ்ட் டவர்னா டிரான்ஸ்ஃபார்மர் அந்த மாதிரியானது எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுவுமே லேட்டஸ்ட் ஃப்ரேம் பில்டிங் ஸ்ட்ரக்சர். இது ட்ரஸ்ட் டவர்னு எடுத்துப்போம். ஓகேவா? இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி வந்ததுதான் ட்ரஸ்ட் டவர். உங்களுக்கு அதுவே காமிக்குது. இது ம். லேட்டஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். இப்ப நம்ம இது லேட்டஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்னு எடுத்துப்போமா, இதுல பாருங்க உங்களுக்கு இதுவும் காமிக்குது இல்லையா? ஆமா. சிம்னி, இதுக்கெல்லாம் சிம்னி நம்ம அந்த வாட்டர் டேங்குக்கு நம்ம இது எடுத்திருக்கணும். பில்டிங் ஸ்ட்ரக்சர்னா இது. பில்டிங் ஸ்ட்ரக்சர்னா இந்த மாதிரி எல்லாம் கூட பில்டிங் ஸ்ட்ரக்சர் தான். ம். அப்போ கம்முனு இது பில்டிங் ஸ்ட்ரக்சர் எடுத்துப்போம். அப்போ இது வந்து இது ஹில்ல இல்ல நோன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே. இது வந்துடும், ஆட் ஆயிடும் இல்லையா? அது ஆட்டோமேட்டிக்காவே ம். இது ஆட் கொடுத்துட்டு இது ஃபேக்டர் இங்க 0.8 1.2 அது இதை கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது தேவைப்படுதோ அது. ஓகே. ஓகே. இதை அசைன் டு வியூ கொடுத்துடுவோம். ஓகேவா? இப்போ இது வந்து விண்ட் லோடு எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ விண்ட்ல அப்லிஃப்ட் வந்தா அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அது? விண்ட் அப்லிஃப்டா? ஆமா. விண்டுல எப்படி சொல்றீங்க? இல்ல இப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல சப்போஸ் விண்ட் ஒரு டைரக்ஷன் வருதுன்னா அது அந்த இது அந்த எக்ஸிசட் ஸ்ட்ரக்சர் மேல இல்லாம தூக்கும். அப்ப வந்து நீங்க எக்ஸிசட் மட்டும் தான் எடுக்கவே முடியும். இங்க விண்டுக்கு பொறுத்த வரையும் வை கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல சப்போஸ் நம்ம விண்ட் டைரக்ஷன்ல வந்து நம்ம அந்த இது ஸ்ட்ரக்சர் மேல தூக்கும் இல்லையா? ஆமா, அதுக்குதான் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் இசட் இருக்கு. 4 இது இருக்கு. வைல உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஓகே. ஓகே. ஓகேவா? இப்ப இது வந்து நான் அப்படியே ஆட் கொடுத்து பாக்குறேன். வரலன்னா நம்ம மாத்திப்போம். இது 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 ஓகே தானே இப்படி இருந்தா? ஓகே. ஓகே. இதுல இது ஓப்பன் ஸ்ட்ரக்சர் கொடுத்தா அந்த மெம்பர்ஸ்ல மட்டும் தான் ஆக்ட் ஆகும். இது நான் வந்து க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சரா தான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஓகே. இது நான் இது கொடுக்காமயே வந்து நான் பண்ணதுனால இப்ப இது வின் இசட் இப்படி வருது. ஆனா உங்களுக்கு இந்த பக்கம் மட்டும் தான் வருது. அதே மாதிரி நீங்க மைனஸும் கொடுக்கணும் இந்த பக்கமும். ஏன்னா இங்க இது ம். இதுல இந்த ரெண்டுத்துலயும் ஆக்ட் ஆகல இல்ல. ஆமா. ஆமா. ம். WL இது வந்து மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஆடு மைனஸ் WL இசட்னு கொடுத்துக்கிறேன். ஆடு இப்போ இதுல ஆப்போசிட் டைரக்ஷன் லீவர்டுன்னு கொடுக்கணும்ல. இது எக்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுத்தாச்சு. இப்ப இதுவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது உள்ளுக்குள்ள. இது வெளியில இருந்து ஆக்ட் ஆகணும்னா இது ஓகேனா இதுல மாத்திக்கணும்னா மாத்திக்கலாம். இது வந்து இங்க ஆக்ட் ஆகுது, இது வந்து இங்க, இது மைனஸ், இது உள்ள ஆக்ட் ஆகுது. ஓகேவா? லீவார்டு கரெக்ட் தானே இப்போ? கரெக்ட் தானா? இது கரெக்ட் தான் லீவார்டு. ஓகே. ஓகேவா? இப்ப இது வந்து ஆட் பண்ணணும். இப்போ இந்த டைம்ல அது அப்லிஃப்ட் வரும்னு சொல்லுவாங்க. அதுதான் எப்படி செக் பண்ணணும்னு தெரியல. அப்லிஃப்டா? ஆமா. இப்போ அது மாதிரி விண்டோ ஆக்ட் ஆகும்போது வந்து ம். சப்போஸ் ஏதாவது நம்ம அந்த ஸ்ட்ரக்சர்ல டோர் ஏதாவது ஓப்பனா இருக்கும். அப்போ வந்து விண்டு உள்ள போகும் இல்லையா? ம். விண்டு உள்ள போயிட்டு வந்து அது அந்த ஸ்ட்ரக்சரை மேல தூக்கும். அப்போ வந்து அப்லிஃப்ட் ஓ, வரும். இது வந்து ஆங்கர் போல்ட். இந்த இது புதுசா இருக்க டைனமிக் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. எந்த டைரக்ஷன் அப்படி இப்படிலாம். ஓகே. ஓகே. இன்டர்னல் இது புதுசா இருக்குது. V80 வெர்ஷன்ல இது இல்ல. நான் செக் பண்றேன் இது. ஓகே. ஓகே. இப்போ ஆங்கர் போல்ட் நம்ம சைஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே. இப்ப இது எனக்கு ஆங்கர் போல்ட் வந்து சைஸ் சின்னதாக நாளைக்கு இது அது ஓகே இல்லையா? இப்ப இந்த மாதிரி இது ஆக்ட் ஓகே. ஆகுது. வின்வர்ட் லீவர்ட் எல்லாமே ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் நம்ம காம்பினேஷன் கொடுக்கணும்ல. போதுமா? வேற ஓகே. ஏதாவது கொடுக்கணுமா லோட்ஸ்? இல்ல இது போதும். அப்ப காம்பினேஷன் கொடுத்துருவோமா? ம். ஆஹ் இது ஆட்டோ லோட் கொடுக்கலாமா இல்லைன்னா தனியாவே கொடுக்கலாமா? ஆட்டோ கொடுத்துடலாம். ஆட்டோல ASC எடுத்துக்கிட்டா இது ஓகே. ஓகே. இது ஜென்ரலா பப்ளிக் கேரேஜ் எடுத்துப்போம். ஸ்டார்டிங் நம்பர் ஜென்ரேட் லோட்ஸ் அதுவே ஜென்ரேட் ஆயிடுது. ஓகே, அதுவே வந்து ஆயிடுச்சு இல்லையா? ம். இந்த மாதிரி ஆட்டோ லோட் எல்லாம் அக்செப்ட் பண்றாங்களா? அது ஆக்சுவலா ஒரு சில நேரத்தில் அக்செப்ட் பண்ண மாட்டேன். நம்ம மாடிஃபை பண்ணணும். இல்ல சம்டைம்ஸ் வந்து அது அவங்களே ஒரு லோட் கேஸ் கொடுப்பாங்க. ஓகே. காம்பினேஷன். ஆமா, இப்போ இது வந்து அனலிஸ் கமெண்ட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்துட்டு
இப்போ நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். இது நம்ம ஸ்டீல் டிசைன் இல்லாம ஜஸ்ட் நார்மல் அனாலிசிஸ். இது எரர் இல்லாம சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்டீல் டிசைன் போகலாம். இது ஓகே ஓகே. மோஸ்ட்லி சீக்கிரமா வந்துடும், ஏன்னா இது ஸ்டீல் டிசைன் போகலல்ல. ஜீரோ எரர், ஜீரோ வார்னிங் தான். இப்போ இது வந்து அவுட்புட் ஏன் காமிக்கிறேன்னா சீஸ்மிக் பார்க்கலாம், பேஸ் ஷியர் அதெல்லாம். ஓகே ஓகே. ஓகேவா? இப்போ இதுல கண்ட்ரோல் கண்ட்ரோல் எஃப் பேஸ் ஷியர்னு வரும்ல, நீங்க பாருங்க பேஸ் ஷியர்லாம் வந்துருச்சா? ம். ரெண்டு டைரக்ஷனும் வேற வேற மாதிரி இருக்கு, ஏன்னா இது வந்து ஸ்ட்ரக்சரும் சிமெட் இது அந்த வேற வேற மாதிரி தானே இருக்கு. ரெண்டு பக்கமும் வேற சிமெட்ரிக்கல் இல்ல, நாட் அன்சிமெட்ரிக்கல். அதனால உங்களுக்கு இந்த மாதிரி இதுல டைம் பீரியடு பேஸ் ஷியர் எல்லாமே வந்துடும். லோட் ஃபேக்டர் ஒன்னு தான் கொடுத்ததுனால. ஓகே ஓகே. ஓகேவா? இப்போ இதுல நமக்கு விண்ட் லோடு இதெல்லாமே அனாலிசிஸ்ல போய் பார்க்கலாம், அது வந்து போஸ்ட் ப்ராசஸிங்ல வரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டிசைனுக்கு போயிடுறேன். ஓகே. டிசைனுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இது ஸ்டீலு, இதுவே பாத்தீங்கன்னா ஏஎஸ்சி எடுத்துப்போம். இதுலயே செலக்ட் பேராமீட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எஃப்யூ எஃப்ஐ மட்டும் எடுத்துப்போங்க. ஓகே. எஃப்யூ எஃப்ஐ ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு ஏன் வர மாட்டேங்குது? ஓ, அது இந்த பக்கம் கொண்டு வரல போல நான். எஃப்யூ எஃப்ஐ ஓகே, அப்போதானே வரும். இது நான் அப்படியே ஆட் பண்ணிடுறேன், இதையும் ஆட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக அது ரவுண்ட் ஆஃப் பண்ண வார்னிங் வராது, இல்லைன்னா வார்னிங் வரும், அவ்வளோதான் தவிர. ஓகே. இது நான் அசைன் டு வியூ அசைன் டு வியூன்னு கொடுத்துட்றேன். ஸோ ஓகே. இப்போ இது மட்டும் வச்சு நம்ம அனலிசிஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே. கமெண்ட்ஸ் இல்லாம உங்களுக்கு ஸ்டீல் டிசைன் வரும், ஆனாலும் பாஸா ஃபெயிலான்னு காமிச்சிடும். ம். அதுக்கப்புறம் நம்ம கமெண்ட்ஸ் போகலாம். ஸோ இல்ல பாஸ் ஃபெயிலுக்கு நம்ம அந்த கோட் செக் இது கொடுக்கணும்ல, அந்த 1 அந்த மாதிரி. அதுவும் கொடுக்கலாம், அதுவுமே இன்னும் சேஃப்டிக்காக யூட்டிலிட்டி செக். இப்போ இங்க பாருங்க, இல்ல இது இன்னும் அது செக் கோடு கொடுத்தாதான் வரும் போல. இன்னும் அதான் பாஸ் அதான் அதுதான். ஃபெயில்ன்றது இது வரல, இங்க டிஃப்ளெக்ஷன் தான் இருக்கு, பக்கத்துல வரல இல்லையா? அப்ப என்ன ஆ. பண்ணணும்னா நீங்க இது யூட்டிலைசேஷன் ரேஷியோவும் கொடுக்க சொல்றீங்களா? இருங்க, இப்போதைக்கு போஸ்ட் இல்ல ப்ராசஸிங் அந்த மாதிரி பார்ப்போம். இது 1.9 நம்ம கொடுத்தா தான் அது இல்ல இல்ல, கால்குலேட் பண்ண அதுதான். முடியும். இப்ப இதுல வந்து நம்ம அன்னைக்கு நான் காமிச்சேன் இல்லையா, யூட்டிலைசேஷன் ரேஷியோன்னு இங்க இருக்கும் பாருங்க. ஓகே, யூட்டிலைசேஷன் ரேஷியோவே இல்ல, அது செக், அது ஸ்டீல் டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும். ஓகேவா? இப்போதைக்கு நான் வந்து டிசைனுக்கு போயிட்டு செக் கோடு கொடுக்குறேன், அப்போ வந்துடும் உங்களுக்கு. ஓகே. செலக்ட் பேராமீட்டர், ரேஷியோன்னு வருமா? ஆ, ஆ ரேஷியோ. இது 1ன்னு கொடுக்கலாமா 0.9 கொடுப்போமா? 0.9. ஓகே, இது வந்து அசைன் டு வியூன்னு கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ இது வந்து செக் கோடு கொடுத்தாதான் நமக்கு பாஸா ஃபெயிலான்னு தெரியும். ஓகேவா? இப்போ செக் கோடும் நான் அசைன் டு வியூன்னு கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. அப்போ ஓகே. உங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்போ நீங்க டபுள் கிளிக் பண்ணா உங்களுக்கு ஸ்டீல் டிசைன் இருக்காது டிஃப்ளெக்ஷன் பக்கத்துல. இப்போ நம்ம இன்னும் ரன் பண்ணுங்க. பண்ணா இதுவும் சீக்கிரமா வந்துடும், ஏன்னா செக் கோட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி கொடுத்த மெம்பர்ஸ் பாஸா ஃபெயிலான்னு காமிச்சிடும். ம். யூட்டிலைசேஷன் ரேஷியோவும் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து ஓகே, இப்போ ஸ்டீல் டிசைன் வந்திருக்கும், செக் கோட் கொடுத்ததுனால ஸ்டீல் டிசைனும் வரும். நீங்க பாருங்க, ஸ்டீல் டிசைனும் வந்துடுச்சு. ம். இப்போ எல்லாமே பாஸ் தான் இருக்குது, இது ரொம்ப இது மட்டும் தான் எடுத்திருக்கோம்ல நம்ம. ஒரு சிலது ஃபெயிலும் ஆயிருக்கு பாத்தீங்களா? இல்ல. ஆமா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு யூட்டிலைசேஷன் ரேஷியோ போஸ்ட் ப்ராசஸிங்ல போய் பார்த்துடலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பண்ணிட்டு யூட்டிலைசேஷன் ரேஷியோ, இப்ப பாருங்க, யூட்டிலைசேஷன் ரேஷியோ கிரீன் கலர் தவிர மற்றது எல்லாமே ஃபெயில் ஆயிருக்கு, ப்ளூ அண்ட் ரெட். ரெட். இப்போ இது என்ன பண்ணலாம்னா நம்ம மறுபடியும் அனலிட்டிக்கல் மாடலிங்ல போயிட்டு இப்போ டிசைன்ல நம்ம ஒரு சிலது பண்ண போறோம். இப்போ இது கமாண்ட்ல நான் என்ன பண்ண போறேன்னா இப்போதைக்கு குரூப் போடணுமே, நம்ம குரூப் போட்டுட்டோம்ல, ஆல்ரெடி ஆமா. நம்ம குரூப் போட்டுட்டோம். நான் இப்போ ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆப்டிமைஸ்டு போடலாம், இல்லைன்னா குரூப் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட செலக்ட் ஆப்டிமைஸ்டு கூட போடலாம்.
நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்ப்போமே. இல்லைன்னா ஓகே ஓகே செலக்ட் ஆப்டிமைஸ்ட் மட்டும் கொடுத்துடலாமா? ஓகே. செலக்ட் ஆப்டிமைஸ்ட் கொடுத்துட்டு இது அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ நம்ம அனாலிசிஸ் கொடுத்துட்றேன். ம். ஸோ எஸ் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆப்டிமைசேஷன் கொடுத்ததுனால எப்படியும் இப்போ வந்து மீட்டிங் எண்ட் ஆயிடும். நீங்க 10 மினிட்ஸ் கழிச்சு ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே ரிசஸ் ஆகிருக்குமான்னு பார்க்குறேன். ஓகே ஓகே. ஓகேவா? செக் கோடு கொடுத்தும் இப்போ ஆப்டிமைசேஷன் கொடுத்துருக்கேன். அது என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே. ஹாய். ஆ ஓகே. இப்ப அது வந்து நான் இன்னும் ஓபன் பண்ணாம தான் வச்சிருந்தேன். இப்ப வந்து இது அவுட்புட் ஃபைல் ஓபன் பண்ணி பார்ப்போமா? ஓகே ஓகே. ஓகே. இப்ப இதுல வந்து 2 ஸ்டீல் டிசைன் காமிக்கும். இது நமக்கு ஒன்று வந்து நார்மல், ஒன்று வந்து ஆப்டிமைஸ்டு. ஆமா. இல்ல இது எல்லாமே வந்து ஆப்டிமைஸ் பண்ணிட்டு இருக்கும் போல. இது ஓகேவா? இப்ப இது வந்து இருக்குது. இப்ப இதுல நம்ம மெம்பர் மெம்பர்ல போய் செலக்ட்ல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப இங்க பாரு நெறைய வந்திருக்குது. ஆனா நம்ம குரூப் இன்னும் குடுக்கல. ஓகேவா? ம். இப்ப இது வந்து செலக்ட்ல நான் என்ன பண்ண போறேன்னா, ப்ராப்பர்ட்டி ஃபெயில்டு பீம்ஸ். இந்த பீம் எல்லாம் இன்னும் கூட ஃபெயில் ஆகிட்டு தான் இருக்கு. அது இன்னும் வந்து அப்டேட் பண்ணல இல்லையா? இருங்க. இது ஃபெயில்ல தான் வருது இன்னும் கூட. 8 10. 360 16 எல். ம். இதுவும் 360 16 எல். இது நம்ம கொடுத்ததா அது? ம். நம்ம கொடுத்தது அப்படி இல்லையே. ஆப்டிமைஸ் பண்ணும்போது அதே ஒரு செலக்ட் பண்ணணும்ல. இல்ல இல்ல அதுதான் நம்ம கொடுத்தது கிடையாது. இது ஃபெயிலுன்னு தான் வருது இல்லையா? ம். 360 60 எல் அது எங்க இருந்து எடுத்தது? ஓகே இது வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இதுதான் இருக்கும்ல. இது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் போனால் தான் தெரியும். ப்ராப்பர்ட்டிஸ் போய் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? இதுதான் இருக்கும். நம்ம இதுதான் கொடுத்தோம். ஆமாம் ஆமா அது ஆமாம். அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் எப்படின்னு பார்த்தா தெரியும். இது இன்னும் நான் அப்டேட் பண்ணல. ஓகேவா? அது ஓகே. நமக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி வரும் போல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாஸ் ஆகுது. 360 16 எல் எல்லாமே அது 360 16 எல் தான் எடுத்திருக்குது. ம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டிசைன் போயிட்டு குரூப் கொடுத்துட்றேன். அப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செலக்ட் கொடுத்துட்டு செலக்ட் ஆப்டிமைஸ்ட் கொடுத்துருக்கணும். ஓ, செலக்ட் கொடுத்தா ஓகே. இப்போ இது வந்து நம்ம எடுத்துடலாமா? இல்லைன்னா கமாண்ட்ஸ்ல போயிட்டு செலக்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இது செலக்ட் அசைன் டு வியூன்னு கொடுக்கணும். செலக்ட் ஆப்டிமைஸ்ட். இப்போ இது எல்லாமே தனியா வந்திருக்குது இல்லையா? செலக்ட் ஆப்டிமைஸ்டு நான் delete கொடுத்துருந்தேன். ஓகே. இது எப்படி வந்தது இது? ஆமா. அப்ப இதை நான் எடுத்துடணும். இதையும் எடுத்து பேராமீட்டர் 2 நம்ம எடுத்துடணும். ஆமா. பேராமீட்டர் 2 எடுத்துட்டு செக் கோடு மட்டும் இருக்குது இல்லையா? செக் கோடு ஓகே. கோடு செலக்ட். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்ல செலக்டும் செலக்ட் ஆப்டிமைஸ்டும் கொடுக்குறேன். ஆப்டிமைஸ். ம், ஓகே. இப்போ நான் அனலைசிஸ் பண்றேன். நம்ம குரூப் கொடுத்தனால தான் அது அது செலக்ட் ஆகலையா? இல்ல நான் இன்னும் குரூப் கொடுக்கல நானு. இப்போதைக்கு நமக்கு மெம்பர்ஸ் பாஸ் ஓகே ஆகுதான்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே.
ஃபர்ஸ்ட் செலக்ட் தனியா கொடுத்துட்டு ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்டிமைஸ்டும் கொடுத்து வந்திருக்கான். ம். ஓகேவா? இப்போ இது வந்து பார்ப்போம். ஓகே. ஸ்டீல் டிசைன் நிறைய வந்திருக்குதுன்னா அது ஏதாவது ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கும். இப்போ இங்க ஒரு ஸ்டீல் டிசைன் இருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே தடவை பண்ணிடுது போல. இருங்க. இப்போ ம். மறுபடியும் செலக்ட் ப்ராப்பர்ட்டி ஃபெயில்டு பீம்ஸ்னா அதே தான் செலக்ட். அப்போ விச் மீன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணணும். நம்ம அப்டேட் பண்ணாம இருக்குது இல்லையா? அதனால ஓகே. நான் போஸ்ட் ப்ராசஸிங் போயிட்டு ஆஹ், அப்டேட் ப்ராப்பர்ட்டிஸ். இது அப்டேட் ப்ராப்பர்ட்டின்னு கொடுக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு தடவை சரி இருங்க, அப்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருவோமே. எங்க இருக்கு? ரைட் சைடு டாப். எங்க போச்சு? இது. அப்டேட். ஓகே, இப்போ வந்து தெரியும். இப்போ செலக்ட்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டி ஃபெயில்டு பீம்ஸ்ன்னு கொடுக்குறான். அப்போ கூட அந்த மெம்பர் ஃபெயில் தானே இருக்கு. ம். இது அப்டேட் இல்லை, அது வேற ஏதோ ப்ராப்ளம். இப்போ நான் டிசைன் போயிடுறேன் மறுபடியும். ஏன்னா யூட்டிலைசேஷன் ரேஷியோ நம்ம கொடுத்ததுனால அப்படி வந்திருக்கு போல டிசைன்ல. இப்போ செலக்ட் ஆப்டிமைஸ்டு. இப்போ நான் குரூப் கொடுத்துடுறேன். ஓகே. இது குரூப் கொடுத்த உடனே இது ஃபிக்ஸட் குரூப்னு வருது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து குரூப்புக்கு ஒன்று, மறுபடியும் ஒன்று, இன்னொன்று. நம்ம மொத்தம் 3 குரூப் கொடுத்துருந்தோம் இல்லையா? இது வந்து கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டு காலம்ஸ்க்கு ஹைலைட்டு அசைன் டு செலக்டட் பீம்ஸ். இப்போ இதுக்கு ஹைலைட்டு அசைன் டு செலக்டட் பீம். தேர்டுக்கு ஹைலைட்டு அசைன் டு செலக்டட் பீம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு தடவை கடைசியா என்ன கொடுக்கணும்? டேக் ஆஃப் கொடுத்துடலாமா? மெம்பர் டேக் ஆஃபும் கொடுத்துட்றேன், டேக் ஆஃபும் கொடுத்துட்றேன். தனித்தனியாகவும் வரும், டேக் ஆஃபும் வரும். இப்போ இது அசைன் டு வியூ கொடுக்கலாம். இதுவும் அசைன் டு வியூ. ரன் அனாலிசிஸ். இந்த வாட்டி கரெக்டாக வந்துருச்சுன்னா ஓகே, சக்ஸஸ். ஏதோ கமெண்ட் வந்துச்சு இப்போ. லாஸ்ட் டைம் நேற்றும் கமெண்ட் வந்தது. இல்ல, அது வந்து போஸ்ட் ப்ராசஸிங் மாற போகுதுன்னு சொல்லிட்டு வரும். அதுதானே கேக்குறீங்க? ஓகே ஓகே. ஆமாம்மா. ஓகே. பரவாயில்ல, ரொம்ப லேட் பண்ணாம ஓரளவுக்கு சீக்கிரமா தான் அனாலிசிஸ் ஆகுது இல்ல? ம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு லீவா, ஆஃபீஸ் இருக்கா? இல்ல, ஆஃபீஸ் இருந்தது எனக்கு. ஓ, ஓகே ஓகே. இங்கே ரம்ஜான் டைம்ன்றதுனால 7 to 1. ஓ, ஓகே ஓகே. 7 to 1ன்றது எனக்கு 6 o'clock ஆகிடும். ஏன்? ஓ, ஓகே ஓகே. இல்லை, இது இப்போ ஒர்க் பட் லோட் இருக்கிறது. ஓகே, பட் டேக் ஆஃபும் வந்துட்டு இருக்கும். மெம்பர் தனித்தனியாகவும் காமிக்குது. இங்க டேக் ஆஃப்னு இருக்கு. இங்க பாருங்க, 3 தான் காமிக்குது.
அப்போ ஆமா. ஓகே, சக்சஸ் நம்ம பண்ணது. புரிஞ்சது இல்லையா? நம்ம குரூப் கொடுத்தது கரெக்டா தான் அது வந்து ஆயிருக்கு. ஓகே, ஓகே. இங்க பாருங்க, 3 தான் வந்திருக்கு. 3 குரூப் கொடுத்தோம், 3 இது. இது தனித்தனியாவும் காமிக்கும், இது வந்து ஃபுல்லாவும் காமிச்சிடுது. ஓகேவா? இப்ப அந்த குரூப்புக்குள்ள ஒரு மெம்பர் செலக்ட் பண்ணியிருக்குது. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல பாருங்களேன், இது வந்து C12x20. அப்ப இதுவும் ம். C12x20ன்னா கரெக்ட்னு அர்த்தம். கரெக்ட் தான், நம்ம பண்ணது ஓகே, இதுதான் ஓகே. நம்ம எதிர்பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நான் அப்டேட் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வேற வேற சைஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹ் இது எல்லாம் வந்து இங்க பாருங்க, இதெல்லாம் இது வேற வேற சைஸ்ல இருக்குதா? இங்க பாருங்க, இது பெருசு சின்னதுன்னு. ஆமாமா, ஆமாமா. ஆமா, அது இப்போ வந்து நம்ம பண்ணிடலாம். இது அப்டேட் ப்ராப்பர்ட்டி கொடுத்த உடனே அது நமக்கு கரெக்டா வந்துடும். அப்ப இதே இதை நீங்க எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். ஓகே. இப்ப இது வந்து 3D ரெண்டரிங். இப்ப பாருங்க, ஒரே சைஸ்ல இருக்கு. எல்லாம் சி ஆமா. சேனலு, இது மட்டும் இங்க ஆங்கிள் சேனலு. ஆனா நீங்க, எல்லாம் சேஞ்ச். ஆமா, கரெக்டா தான் இருக்கு இல்லையா? ஆனா ஆமா. நீங்க இதுக்கு பீட்டா ஆங்கிள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இது வந்து ஆங்கிள் எக்குத்தப்பா வந்திருக்குது பாத்தீங்களா? அந்த ஆங்கிள் ரொட்டேஷன் ஆகணும். அப்ப அது வந்து 90 டிகிரி. ஆமா 45 டிகிரி கொடுத்தா போதும். 45 டிகிரி. ஓகே, ஓகே. இது இங்க கரெக்டா வந்திருக்குதா? இது சி சி தான்ல, அது ஓகே. ஆமா. இதுவுமே ரொட்டேட் பண்ணணுமா? இது இங்க வந்திருக்கிறதும் தப்பு தான் இல்ல? ஆமா. அது ஏஸ்தட்டிக் லுக்குக்கு வந்து ரிவர்ஸ் சைடு இருக்கணும். ஓகே, அதெல்லாம் பண்ணிக்கலாம். பீட்டா ஆங்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆக மொத்தத்துல நம்ம நினைச்சது ஸ்டீல் டிசைனு குரூப் போட்டு ஒரே மாதிரி வர்றது நம்ம சக்சஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டு குரூப் போட்டு அப்புறம் குரூப் போடணும். இந்த வாட்டி அப்படிதான் போட்டேன், அதுதான் கரெக்டா வந்தது. ஆமா, யூட்டிலைசேஷன் ரேஷியோ இப்ப பாருங்க எல்லாமே வந்து நமக்கு அப்ப கூட 1.38 இல்ல, அதனாலதான் அது. ஆனாலும் கிரீன் காமிக்குதே. இப்ப இது ஃபெயிலா இது? இருங்க. இல்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. அது move பண்ணா. இல்ல இல்ல, இது ஃபெயில் தான் இருக்குது இப்ப கூட. 1.38 இல்லையா? ம். ஆமா, 1.38. அதெல்லாம் வந்து நமக்கு என்ன எடுத்திருக்கு? ஆனா நமக்கு இந்த இது இது பாருங்க, ஃபெயில் தான் இருக்கு. எல் ஆமா, செக்ஷன் ஆமா. எடுத்திருக்கு. இதெல்லாம் நம்ம எல்லாம் கொடுத்தோம். ஆமா, இதுதான் சேனல் கொடுத்தோம், அதுக்கு சி சேனல். அது ஏன் இங்க எல்லுன்னு காமிக்குது? பட் ஆனா நமக்கு மேல சேனல். பீம் சைஸ் சேனல் C1220 தான் இருக்கு. ஆமா ஆமா, சேனல் தான் அது. இங்க ஏன் எல்லுன்னு வருது? 360 16 எல்லா? இது கோடு போல அது. இல்ல இல்ல, இது மெம்பர் கரெக்ட். இது அமெரிக்கன் கோடு காமிக்குது அது. ம். அப்ப 1.38னா அதுக்கேத்த மாதிரி இங்க இங்கேயுமே ஃபெயிலா இருக்குது ஒண்ணு. அது எட்டுக்கும் நம்ம லோட் காம்பினேஷன்ல வேற கொடுத்துருக்கோம்ல, அதனால. ஆனாலும் சேஃப் இல்லை இந்த மாதிரி இருந்தா. இல்ல, ம். இப்போ மெம்பர் ஆப்டிமைஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே அப்போ செலக்ட் பண்ணி ஒரு மெம்பர் சைஸ் ப்ரப்போஸ் பண்ணணும் இல்லையா? ஆமா, அது ஏன் வரலன்னு தெரியல, இருங்க பாப்போம். இப்போதைக்கு இது கரெக்டா வந்துடுச்சு. நான் அனலிட்டிக்கல் மாடலிங்ல போயிட்டு நான் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இது பாருங்களேன், இதுதான் இதெல்லாம் எடிட். வந்து ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஓபன் பண்ணா இதெல்லாம் போயிடும், தேவையில்லாததெல்லாம் போயிடும். அப்படியா? ஓகே. இது கரெக்டா வந்துருச்சு இது. ஆ. இது அதுக்கப்புறம் சேனலு 1220 வந்திருக்கு. ஓகேவா? ம். அதுக்கப்புறம் இது இந்த 3 மட்டும் கரெக்டா வந்துருச்சு, குரூப்புக்கு ஏத்த மாதிரி வந்துருச்சு. ஆனாலும் இப்ப C20 அது வந்து ஆப்டிமைசேஷன் ஆகல. ஓகேவா? இப்ப இது என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் நம்ம டிசைன் போயிட்டு ஆஹ் இப்ப நான் வந்து செலக்ட் ஆப்டிமைஸ்ட் கொடுத்து பார்க்கேன். ஓகே. ஓகேவா? இப்ப நான் அனாலிசிஸ் கொடுத்து பார்ப்பேன். இந்த வாட்டி குரூப்புக்கும் வந்து ஆப்டிமைஸ் ஆகி பாஸும் ஆயிடுச்சுன்னா ஓகே, இதே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. அது ஒரு நார்மல் சின்ன ஸ்ட்ரக்சருக்கு டக்குன்னு புரியுற மாதிரி பண்ணிடுறோம். இப்ப கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரக்சருக்கு காம்ப்ளிகேட் ஆகுது, நமக்கும் கன்ஃபியூஷன் ஆகுது. பட் மத்தபடி கரெக்டா அந்த இது சீக்வன்ஸ் அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா தான் இருக்கும். சரி பார்ப்போம். இது ஓகே. என்னவோ எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி கொடுத்தா வரும்னு, பார்ப்போம். ஓகே. ஏன்னா எல்லாம் குரூப் எல்லாம் கொடுத்துட்டு வரல, மறுபடியும் ஆப்டிமைசேஷன் கொடுத்துருக்கேன். ம்.
இப்போ இது கண்டிப்பா குரூப் கொடுத்ததுனால கண்டிப்பா அப்படி மாறாது. ஆப்டிமைசேஷன் வேற கொடுத்துருக்கும். பார்ப்போம் எப்படி ஆகுதுன்னு. ஓகே. சப்போஸ் இது சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு, அப்போ நம்ம இந்த மாடல் க்ளோஸ் பண்ணிட்டு மாடல் ஓப்பன் பண்ணால் அந்த தேவையில்லாத நம்பர் செக்ஷன்லாம் போயிடுமா? ஆமா. அது ஏன்னா நேத்து நான் ஃபுல்லா இருந்தது. இன்னைக்கு பாருங்க V8 வெர்ஷன்ல பண்ணது இதுல ஓப்பன் ஆனப்ப 2 தான் காமிச்சது. ஓகே, ஓகே. ஆமா. அப்டேட் பண்ணிடுறோம்ல. நம்ம ப்ராப்பர்ட்டீஸ் அப்டேட் பண்ணிட்டா தேவையில்லாததெல்லாம் அது க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே, ஓகே. மறுபடியும் வந்தா போயிடுது போல. நம்ம அத கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஒரு தடவ. இன்னைக்கு ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே. நான் ஒண்ணு ஓப்பன் பண்ணி காமிச்சேன் பாருங்க. அந்த சின்ன ஸ்ட்ரக்சர். அதுல 2 தானே காமிச்சது. காலம்ஸ், பீம்ஸ். ஆமாம், ஆமாம். ஆக்சுவலா அதுலயும் நெறைய ஆப்டிமைசேஷன் பண்ணி இருந்தது. இப்ப அது இல்ல. ஓகே, ஓகே, ஓகே. ம். ஏன்னா யூட்டிலைசேஷன் ரேஷியோ குடுத்துருக்கோம் நம்ம 0.9. அதுக்கேத்த மாரி வரணும். அத என்னதான் இருந்தாலும் 1 தாண்டுது அது. அப்ப எப்படியுமே ஃபெயில் தான் அது. 1 இருந்தாலும். ஆமாம். எதனால அப்படி சீஸ்மிக் விண்ட் எல்லாம் கொடுத்ததுனால அப்படி போல நமக்கு. ஓகேவா? இப்போ இது வந்து பார்ப்போமே. ஸ்டீல் டேக் ஆஃப்ல கண்டுபிடிச்சிடலாம் என்னென்ன வந்திருக்குதுன்னு. C1220 இருந்தது இல்லையா? ஆமாம். இது என்னது இது மறுபடியும் இது மெம்பர் ஆப்டிமைசேஷன் ஆயிருக்கும் போல மறுபடியும். இங்க பாருங்க. இங்க ஒண்ணு ஆயிருக்கு, இங்க ஒண்ணு ஆயிருக்கு. டேக் ஆஃப் இல்லையா? டேக் ஆஃப். இது கண்ட்ரோல் எஃப். இல்ல இல்ல, கோ டு லைன் வருது. கண்ட்ரோல் ஜி, கண்ட்ரோல் எஃப். டேக். இன்ஸ்டால். இது டேக் ஆஃப். C1220 தானே வருது மறுபடியும். ஆனா இது வந்து வேற எதுவும் மாறி இருக்குது. இந்த மெம்பர் ஃபெயில் ஆச்சு இல்லை? இப்போ நிறைய லிஸ்ட் வருது இப்போ. எப்படி? இல்ல அதே இல்லை, அந்த தான் மெம்பர். வந்திருக்கு. நம்பர் வேணா ஆமாம். மாறிருக்கு. இருங்க பார்ப்போம். இப்போ இது வந்து நிறைய வந்திருக்கான்றீங்களா? இப்போ செலக்ட் ஃபெயில்டு பீம்ஸ். அது எப்படியும் ஃபெயில் ஆகிட்டே தான் இருக்குல்ல. இருங்க அப்டேட். நம்ம ஆப்டிமைஸ் பண்ண பர்பஸ் இல்லையா இப்போ? ஆமா. இது இல்ல இல்ல, போஸ்ட் ப்ராசஸிங் போகணும் நம்ம. இது யூட்டிலைசேஷன் ரேஷியோ பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். 1.38 வருது இல்லையா? அதனால இதை அப்டேட் ப்ராப்பர்ட்டினே கொடுத்துருவோம். அப்டேட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டோம். பட் இது இது என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து. இல்ல 6-7. இல்ல 6-7. இல்ல, இது எல்லாமே வந்து மறுபடியும் வந்து குரூப் மறுபடியும் தனித்தனியா அப்டேட் ஆயிடுச்சு. இது தப்பு. முன்னாடி கரெக்டா குரூப்புக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆயிருந்தது இல்லையா? ஆமாம். இது மறுபடியும் இந்த மாதிரி ஆயிருக்கே. தப்பு இது. அது நம்ம ஃபர்ஸ்டே கரெக்ட் தான். அப்ப அதுலயே ஏதாவது மாடிஃபை பண்ணி பார்க்கணும். இப்ப இது மறுபடியும் ஆப்டிமைஸ்டுன்னு வந்திருக்குது. தப்பு இது. இதுக்கப்புறம் அப்போ அந்த லாஸ்ட் மறுபடியும் லாஸ்ட் டெலீட் பண்ணிடலாம்ல, லாஸ்ட் செலக்ட் ஆப்டிமைசேஷன். இருங்க இருங்க. அது செலக்ட் ஆப்டிமைஸ்டு தான் டெலிட் பண்ணிடுறேன். பேராமீட்டர் 9 அது செலக்ட் பண்ண, அது டெலீட் பண்ணிட்டா அது போயிடும் அது. ஆனா இது அப்டேட் ஆயிடுச்சுல்ல. ஆனா அதுதான் பாக்குறேன். இருங்க. செலக்ட் ஆப்டிமைஸ்டு ஃபிக்ஸட் குரூப்னு கொடுத்துட்டு ஓகே. செலக்ட் கொடுத்துட்டோம். செலக்ட் ஆப்டிமைஸ்டுன்னு கொடுத்ததுனால வந்திருக்கா. ஆப்டிமைஸ்டு இது மல்டிபிள் ஐட்ரேஷன் போகும். அதுதான். ஓகே. அதுவே இது வந்து ஓகே. நம்ம இப்போதைக்கு நம்ம இந்த பேராமீட்டர் செலக்ட் ஆப்டிமைஸ்ட் எடுத்து விட்டுலாமா? இருங்க. இல்லைன்னா நம்ம இது இது மட்டுமே கொடுத்து பார்ப்போம். ஆப்டிமைஸ்டு இது செலக்ட் ஆப்டிமைஸ்ட் எடுத்து விடணும். ஆமா. கீழேயும் வந்திருக்குது அது. இல்லை, இப்போ குரூப்பிங் நம்ம குரூப்பிங் மட்டும் டிவைட் பண்ணால் கரெக்டாக வருங்களா? குரூப்பிங்லாம் வேணாம் வேணாம். இப்போதைக்கு இது இல்லை, இதுல இல்லை, நம்ம இருக்கட்டும். குரூப்பிங் இந்த ட்ரஸ்ஸுக்கு வந்து நம்ம லாஞ்சிடியூட் பீமாக குரூப் பண்ணியிருக்கிறோம். ஆ ஸோ அது மட்டும் ஃபெயில் ஆகுது.
ஆமா, அதுக்கு தனியா குரூப் போட்டு விட்டு பண்ணா மேபி வரும் கரெக்டா. தனியா குரூப் பண்ணா அப்ப அதுக்கு செப்பரேட்டா ஒரு மெம்பர் அசைன் ஆகும் இல்லையா? அசைன் ஆகும். அப்ப அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. இருங்க இப்போதைக்கு இது நான் ஆப்டிமைஸ்டும் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, எப்படி ஓகே. வருதுன்னு பார்ப்போம். இப்ப செலக்ட் மட்டுமே கொடுத்து ஃபிக்ஸட் குரூப் இதை வச்சு நான் கொடுத்துட்டு. இப்ப 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 குரூப் பண்ணாலுமே அது மேபி அது ஓவர் டிசைன் நினைக்கிறேன் அது. ஏன்னா இப்போ இந்த டிரான்ஸ்வர்ஸ் பீமுக்கு தான் அது ஆப்டிமைஸ் பண்ணி கரெக்டாக ஒரு C12x20 காமிச்சிருக்குது. ஆமா, பட் ஒருவேளை ஆனால் குரூப்பிங் லாஞ்சிடியூட்னல் வந்து ஃபெயில் அதுக்கு ஆகுது. அதுக்கு தனியா ஒரு குரூப் போட்டுட்டா நமக்கு இந்த ப்ராப்ளமே வராது, கரெக்டா வந்துட்டு இருக்கும் சொன்ன மாதிரி. ம். சரி பார்ப்போம் இப்ப கடைசியா ஒரு தடவை அட்லீஸ்ட் நமக்கு பிஃபோரா வந்த மாதிரி குரூப்புக்கு கரெக்டா வந்துடுதான்னு. ஓகே. பட் உங்க ஆபீஸ்ல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்காது இல்ல, சிம்பிள் சிம்பிளா தான் இருக்கும். இல்லை இது சிம்பிள் எனக்கு. ஆமா, உங்களது காம்ப்ளிகேட்டடா இருக்குமா? இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அது பரவாயில்ல, பட் ஒரு தடவை நீங்க அதை ரெஃபர் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். ஓ, இது சிம்பிள் தான் சொல்றாரு, ஓகே. ஓகே. ம், ஓகே. இது ஆல்ரெடி வந்தது தான் வந்தது. ஓகேவா? அப்ப நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு போகணும். இது இப்ப வந்து வேற வேற மாதிரி இருக்கும் இல்லையா, போஸ்ட் ப்ராசஸிங். அப்டேட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஓகே. ஒரு 17 இது கரெக்டா தேர்ட்டி. வந்துருச்சா? ம். அப்புறமா இது ஒரு 17, 17. இது கரெக்டா வந்துருச்சா? நெக்ஸ்ட் ஃபெயில் ஆகுது. ம். இது W8+31. இப்போ 17, குரூப்பிங் 17. கரெக்டா வந்துருச்சு, பட் ஸ்டில் அது ஃபெயில் ஆகுது. அப்ப நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம அது தனியா குரூப் போட்டு விடணும். இப்போ இது மட்டும் டி செலக்ட் பண்ணிடலாம். அப்ப இது நம்ம இந்த குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணி விடணுமே. இப்ப நம்ம ஆமாம், இது செப்பரேட்டாக குரூப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம Ctrl+G கொடுத்துட்டு Ctrl+G கிரியேட்னு கொடுத்து இது என்னன்னு கொடுக்கலாம், என்ன செக்ஷன் கொடுக்கலாம்? லாஞ்சிடியூனல் பீம்ஸ், லாஞ்சிடியூனல் செக்ஷன். இல்ல இதுவுமே மறுபடியும் சீனே தனியா கொடுப்போமா, இல்லைன்னா சிஏ கொடுக்கலாம். இதுக்கு சிஏ கொடுக்கலாம் மறுபடியும். சி பட் செக்ஷன்ஸ் என்ன பண்ணணும், இதை கிளாசிஃபை பண்ணணும் டிஃப்ரெண்ட்டாக. மேலேயும் சி செக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே. அந்த ஸ்பேஸ் ஸ்பேஸ். ஓகே, ஸ்பேஸ் வரக்கூடாது. ம், ஓகே. இது வந்து அசோசியேட் டு செலக்டட் ஜியோமெட்ரின்னு கொடுத்துடலாம். ஓகேவா? ஓகே. இது வந்து ஹைலைட் பண்ண சொன்னா எல்லாமே ஹைலைட் ஆகுது மறுபடியும். இப்ப இதுல இது வந்து 106 to 153 இல்லையா? Ctrl+C. இது வந்து ஹைலைட். இதில் மைனஸ் பண்ணணும். இதுல லிஸ்ட்னா 106 to 153 எடுத்து விட்டுருங்க. ஓகேவா? ம். ஒன் நாட் சிக்ஸ் டு 153 எடுத்துட்டோம். இதுதானே தப்பா இருக்கு? இப்போ கரெக்ட், கரெக்டா கரெக்ட் தான். கரெக்டு தான். கரெக்ட். ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா டிசைன்ல மட்டும் நான் மறுபடியும் போயிட்டு ஒரு கமாண்ட் கொடுக்கணும். இன்னொரு குரூப் கமெண்ட் இருக்கும். குரூப்புக்கு ஏஎக்ஸ்னு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு ஆட் கொடுத்துட்றேன். இது வந்து நான் என்ன பண்ண போறேன்னா Ctrl+G Ctrl+Gல இதுக்கு ஹைலைட் பண்ணி அசைன் டு த செலக்டட் பீம்ஸ்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? பட் ஆனால் இதை வந்து நம்ம இங்கே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அது யூட்டிலிட்டிஸ்ல போயிட்டு கமாண்ட் ஃபைலில் சேவ் கொடுத்தா தான் சேவ் ஆகும். இது வந்து பேராமீட்டர் 9. இப்போ இங்கே கொடுக்கணும்ல, இது கீழே கொண்டு வந்துடலாம். Ctrl+V. சீக்வன்ஸ் கரெக்டாக தான் இருக்கு. இப்போ எஸ். இப்போ மறுபடியும் அனலைஸ் பண்ணால் கரெக்டாக வந்துடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கரெக்டாக எடுத்துக்க முடியல, குரூப்பிங் தப்பாக இருந்திருக்கு. பார்ப்போம்.
வந்துடுச்சு இல்லையா? ம். இப்போ அவுட்புட் ஃபைல்ல 4 வந்திருந்ததுன்னா கரெக்ட். ஓகே. இது ஏன் மறுபடியும் அதே தான் வருது? 3 வந்துருக்கு. இல்ல இது என்ன ஆயிடுச்சுன்னு தெரியலையே மறுபடியும். கரெக்டா போட்டோமா? 9ன்றது மேல இருக்குது. ஃபர்ஸ்ட் அது கன்சிடர் பண்ணுச்சானே தெரியலையே. ஆஹ் இருங்க, செலக்ட்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டி நேம், இது ஃபெயில்டு பீம், அதே தான் ஃபெயில் ஆகி துறையில. இருங்க, இது போஸ்ட் ப்ராசஸிங், இது அப்டேட் ப்ராப்பர்ட்டி. இப்போ இது வந்து எப்படி காமிச்சிருக்குது இதுல ப்ராப்பர்ட்டிஸ்ல? இங்க பாருங்க 3 வந்துடுச்சு இப்ப. இதே தான் காமிக்குது இல்ல, அது மறுபடியும் மறுபடியும். அது ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இதை அசைன் பண்ணது இல்ல, நம்ம அதையும் மாத்தணும்ல. டிசைன்ல நம்ம ம். அசைன் பண்ணதும் தப்பு இல்ல அப்ப. ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. அதனால அது கன்ஃபியூஸ்ல இருக்கு மறுபடியும். இப்ப இதுல வந்து எது பண்ணணும்னு தெரியலையே. செகண்ட் பண்ணது இப்ப இதுல பாருங்க, இது கொடுத்துட்டோம் இல்லையா? இது ஓகே. இது வந்து நம்ம மாத்தி விடணும். சேஞ்ச் பண்ணணும். ஆமா, இது 106 to 153, அதனால அது அப்படி இருக்கு. சைன். இது இதோ கரெக்டா வரேன். இருக்கும், இப்ப கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். இப்ப இது நம்ம அங்க ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம அது இன்னும் அசன் ஆகல இல்லையே. ஏது ப்ராப்பர்ட்டியில? இல்ல இல்ல, அது ப்ராப்பர்ட்டி. பரவாயில்ல. இப்ப நம்ம மறுபடியும் அனலைசிஸ் பண்ணிடலாம். ஓகே. இப்ப கரெக்டா வந்துடும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அது ஃபர்ஸ்டா இது எடுத்தது தான் எடுத்துக்குது, மறுபடியும் பண்ணது எடுத்துக்கல இப்ப நினைக்கிறேன். ஓகே, சீக்கிரமா வந்துடுது இல்லையா இப்பெல்லாம்? ம். ம். ம், இது ஸ்க்ரோல் பண்ணா ஈஸியா. ஓகே. பாருங்க 4 வந்திருக்கு. ஓகே, ஓகே. ஓகே, இன்னும் கூட நமக்கு ஆப்டிமைஸ் ஆயிருக்கு, கம்மியா இருக்கு. அதே நேரத்துல C10-15 எடுத்திருக்கும் போல. அது எப்படி ஓகே. அதை விட கம்மியா தானே எடுத்திருக்குது? இது இப்ப வந்து ப்ராப்பர்ட்டிஸ், இல்ல போஸ்ட் ப்ராசஸிங், போஸ்ட் ப்ராசஸிங். அப்டேட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இப்ப நமக்கு அனலிட்டிக்கல் மாடலிங் அது ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு பாத்தீங்களா, மத்ததெல்லாம் போயிடுச்சு, அது டக்குன்னு போயிடும். ஆமா, ஆமா. ஆமா, ஓகே. இப்ப பாருங்க சக்சஸ் தான் நமக்கு. இது 10-15 எடுத்திருக்கு, அதை விட இது கம்மி தானே, அப்புறமா எப்படி இது பாஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலையே. இருங்க, செலக்ட் ஃபெயில்டு பீம்ஸ், அது மறுபடியும் ஃபெயில் தான் இருக்கு. அதான் மெம்பர் குரூப் பிரகாரம் கரெக்ட், ஆனா அது இப்ப இப்ப ஈஸியா நம்ம மாத்திக்கலாம். C10-15 ம். இல்லையா? ஆனா அப்புறமா அந்த டிசைனுக்கு என்ன பிரயோஜனம்? இது எப்பயுமே இந்த மாதிரி வராது, கரெக்டா வந்துடும். அப்புறமா இல்ல செலக்ட் ஆப்டிமைஸுக்கு பர்பஸ் இல்லாம போயிடும். ஆமா, அதுதான் பாக்குறேன் நானு. இப்ப ஆனா குரூப் பிரகாரம் நமக்கு நல்லா இப்ப புரிஞ்சிருச்சு, இப்ப இனிமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு. ஓகே. இப்ப இது 1.51, அப்ப ஆக்சுவலா அதை விட பெரிய மெம்பர் தான் கொடுத்துருக்கணும், அப்ப இன்னும் கூட. இல்ல மறுபடியும் இப்போ செலக்ட் ஆப்டிமைஸ் பண்ணணுமா? அப்படி வேண்டாமா? அது பண்ணாதான் இது ஆயிடுது, தப்பா வருது. இல்லனா ம். செலக்ட் மட்டும் தானே கொடுத்தோம் நம்ம, செலக்ட் ஆப்டிமிஸ்ட் கொடுக்க சொல்றீங்களா மறுபடியும்? ம். இது டிசைன்ல இருங்க, இது ஆக்சுவலா, ஆனா ஆக்சுவலா ஈஸியா பண்ணி, இப்ப செலக்ட் மட்டும் தான் இருக்குது இல்லையா? செலக்ட் ஆப்டிமைஸ்ட் கொடுத்துடுவோமா? செலக்ட் ஆப்டிமைஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இது அப்புறம் குரூப்பிங் பண்ணணுமா அப்போ அப்புறமா அது? கமெண்ட் ஃபைல் குரூப்பிங்லாம் பண்ண தேவையில்லை, நான் அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிடுறேன் அதுல போயிட்டு. ஓகே, ஓகே, ஓகே. இது செலக்ட் ஆப்டிமைஸ்ட்ன்றது இங்க இருக்கு இல்லையா? இது கண்ட்ரோல் எக்ஸ். இப்போ நான் இது என்ன வேணா செலக்ட்னு இருக்கு இல்லையா, செலக்ட் செக் Fixed. செலக்ட் ஆல். இது கண்ட்ரோல் வி. இது ஓகே ஓகே. ஓகேவா? Select all. அப்புறம் செலக்ட் ஆப்டிமைஸ்டு. ஓகே. நான் எஸ் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் குரூப்பிங்கும் இருக்கிறதுனால அது குரூப்பிங் கன்சிடர் பண்ணி பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே. இந்த வாட்டியாவது கரெக்டா வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்படி தானே இருந்தது, ஆனா அப்ப நம்ம 3 குரூப் தான் வச்சிருந்தோம், இப்ப 4 குரூப் பார்ப்போம்.
ம். மோஸ்ட்லி இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க நம்ம ஒரு மெம்பர் போட்டுட்டு தான் நம்ம பண்ணுவோம்ல ஸ்டாட்ல. பட் யாருமே இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ஸ்டாடு சொல்றது எடுக்கிறது இல்லையே. அவங்களா ஒரு மெம்பர் போட்டுடுறாங்க. அத வந்து பாஸ் ஆஃப் ஃபெயிலும் பார்த்துட்டு கம்முன்னு போயிடுறாங்க. அவ்வளவுதான். அப்படிதானே பண்றாங்க. இல்ல ஆக்சுவலா அது வந்து கரெக்டான டிசைன் இல்லை. ஆப்டிமைஸ் ஆமா. இதுதான் நமக்கு எக்கனாமிக்கா ஓவர் டிசைன் ஆகிடும் இல்லையா? சம்டைம்ஸ் சில ஆமா, எக்கனாமிக்கல் இல்லை. ஆமா. ஆமா. அதுதான் ஓவர் டிசைன் ஆயிடும். உங்களுக்கு அது வந்து வேஸ்ட். ஆக்சுவலா அதோட பர்பஸ் அது வந்து ஆஹ், ரொம்ப ஹெவி இது நிறைய காசு போட்டு பர்பஸ் என்னடான்னா சின்னதா இருக்கும். அதனால அப்புறம் டன்னேஜும் இன்க்ரீஸ் ஆகும் அன்னெசரியா. ஆமா, காஸ்ட் வைஸும் வேஸ்ட் தான். ஃபேப்ரிகேஷன் வைஸும் அப்புறம் நாளைக்கு கஷ்டமாயிடும். ஆமா அப்புறம் பின்னாடி அது கிளைண்ட் ரிவ்யூ பண்ணாங்கன்னா அப்புறம் அது பெரிய இஷ்யூ ஆகும். அது அப்ப அதனால இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்ப கூட ஒண்ணும் இல்லைங்க, வந்துச்சுன்னா பார்ப்போம். ஓகே. இல்லைன்னா அதுக்கு மட்டுமே நம்ம கொஞ்சம் ஹெவியான அதை விட கொஞ்சம் பெருசு நம்ம கொடுத்து பார்ப்போம். அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் மேனுவலா கொடுத்து அசைன் பண்ணி பார்ப்போம். வேற என்ன பண்றது. ஓகே ஓகே. மேனுவலா கொடுத்து பண்ணாலுமே அது மறுபடியும் ஆப்டிமைஸ் பண்ணி தொலையும். அதுவும் இருக்கு. ஒருவேளை ம். நான் அந்த இது யூட்டில ரேஷியோ அசைன் டு வியூ தானே கொடுத்தேன், அப்புறமா ஏன் அப்படி வருது. இது என்ன மறுபடியும் 3 எடுத்துக்கிச்சு. ஆமா. என்னது? இப்ப 4 கொடுத்துருந்தோமே, அதுக்கு என்ன அப்புறமா அர்த்தம். மறுபடியும் 3 வருது. ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. இந்த சீக்வன்ஸ்ல ஏதோ இஷ்யூ இல்லை. சீக்வன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே தான் ஃபெயில் ஆகுது. இப்போ ஆப்டிமைஸ்டுன்னு கொடுத்ததுனால இப்படி இது எல்லாமே இப்ப கரெக்டா தானே வந்தது. இப்ப ஆப்டிமைஸ்டுன்னு கொடுத்த உடனே இந்த மாதிரி ஏன் வரணும். இதுதான் செலக்ட் ஆகுது. செலக்ட் ஆப்டிமைஸ்டுன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் குரூப் கொடுத்துருக்கேன். உம், இது இப்ப கொடுத்ததுனால மறுபடியும் ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. ஆமா. இது நான் டெலிட்டே பண்ணிடுறேன் நான். இல்லைன்னா இதை அன்கமெண்ட் பண்ணி வைப்போமா, வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணும்னா. அன்கமெண்ட்னா டெலீட் பண்ணல, வேணும்னா கமெண்ட் அன்கமெண்ட் கமெண்ட் பண்ணிடுறேன். அதான். அப்ப அது போயிடும் நமக்கு. இதுல வராது ம். பாருங்க. ஆஹ் இப்ப மறுபடியும் 4 வந்தா ஓகே. இல்லைன்னா நம்ம மறுபடியும் பண்றதுனால சாஃப்ட்வேர் ஏதோ ஒன்று கன்ஃபியூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். சீக்வன்ஸ் கரெக்டா போட்டா கூட கரெக்டா வந்துடும். இந்த மீட்டிங் எண்ட் ஆகிறதுக்குள்ள நம்ம ப்ராப்ளம் சொல்யூஷன் கிடைச்சிருச்சுன்னா ஓகே. இல்லைன்னா இதுக்காக இது ஒரு அவுட்புட் 10. ஒன்றும் இல்லை. இல்லைன்னா மேனுவலா நம்ம அடுத்த சைஸ் எதாவது கொடுத்து பார்ப்போம். ஓகே ஓகே. ஓகே. இது இது இப்போ கரெக்டா தான் வருது இல்ல. இப்போ என்ன எல்லாமே மாறி இருக்கு. இல்ல சீட் அண்ட் ஃபர்ஸ்ட் சீட். கரெக்டு தான். இல்லை முன்ன சீட் 12 20 ஆ இருந்தது. அதுதான் இது மாறிக்கிட்டே இருக்கும் போல. இருங்க இப்போ வந்து நம்ம மறுபடியும், ஏன்னா அது மறுபடியும் கொடுத்துருக்கேன் இல்லையா. இது எஸ் கொடுத்துருக்கேன். ஓகே. ப்ராப்பர்ட்டி. இப்போ பாருங்க இது புதுசா வந்திருக்குது. இப்போ C1220 போயிடுச்சு. ஆமா. இது ஓகே. இப்போ இது ஓகேவா. அதுக்கப்புறம் C20ன்னு வந்திருக்கு. ஓகே. இப்போ எது ஃபெயிலா இருக்குன்னா கண்டிப்பா இந்த C1015 தான் ஃபெயிலா இருந்திருக்கும். ப்ராப்பர்ட்டி நேம் ஃபெயில்டு பீம்ஸ். ஓகேவா. அதுதான் இது மட்டும் தானே C15. இது எல்லாமே இந்த மாதிரி இருக்குல்ல. C15. ஆமா. இது 106 to 153 இருக்கு. இப்ப இது மட்டுமே நான் ஐசோலேட் பண்ணி பார்க்கலாமா. ஆஹ்
இது வந்து 106 to 153. நம்ம ஃபெயில்டு மெம்பர்ஸ் ஆமா ஃபெயில்டு மெம்பர்ஸ் 106 to 153 தான். அதுதான் 106 to 153 தான் ஃபெயில் ஆயிருக்கு. மிஸ் ஆகல இது. 106 to 153 தாங்க ஃபெயில் ஆயிருக்கு. இருங்க, இது இங்க எடுத்துக்கிட்டா அது ஓகேவா? இப்ப செலக்ட் ஃபெயில்டு பீம்ஸ், இது இங்க இருக்கிறது தான். அது அந்த மாதிரி இல்ல இல்ல. இது எதுல இருந்து இப்ப வியூல போயிட்டு ஃப்ரண்ட் வியூல பார்ப்போங்க. ஓகே, இந்த இது மட்டும் தான் இல்ல. இப்ப பேக் வியூ. ஓகே, இப்ப இது ஓகே ஃப்ரண்ட் வியூல. ஓகே, அதுதான். அப்ப இந்த இது மட்டும் நம்ம ஒரு சைஸ் மாத்தி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம், மேனுவலா பண்ணிடலாம். ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் அந்த செலக்ட் எடுத்து விட்டுடணும். செலக்ட். ம். எடுத்து விட்டுட்டு இது மட்டும் தானே, ஆல்ரெடி எல்லாமே வந்து எக்கனாமிக்கல் தான் இல்ல. இப்போ இது மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டு பண்ணலாம். இப்ப 10 மினிட்ஸ் கழிச்சு ஜாயின் பண்றீங்களா? ஜாயின் பண்றேன். சரி, ஓகே. இது இப்போ மட்டும் க்ளோஸ் ஆயிடும். கொஞ்சம் இப்ப க்ளோஸ் ஆக போகுது மீட்டிங், அதனால ஓகே ஓகே. இப்ப இது மட்டும் கொஞ்சம் இதோட பெரிய சைஸ் கொடுத்து பார்ப்போமா? இதையும் தாண்டி ஓகே ஓகே. மேனுவலா கொடுத்துட்டு செலக்ட் எடுத்து விட்டணும், இல்லைன்னா மறுபடியும் அதை செலக்ட் பண்ணும் அது. பாய். எஸ் எஸ். ஓகே. இப்ப நம்ம யூட்டிலைசேஷன் ரேஷியோ நம்ம எப்போ கொடுத்தோம்? அது கரெக்டா தான் கொடுத்தோமா? நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டோமா? அப்ப பிரச்சனை இருக்காது, வந்திருக்கணுமே. இது ஆமா, இந்த இது என்னென்ன கொடுத்தோம் பேராமீட்டர்? ஆமா, ரேஷியோ ஃபர்ஸ்டே கொடுத்துட்டு தான் செக் கோடு கொடுத்தோம் இல்லையா? ஆமா. இப்ப அது கரெக்டா தான் வரணும். இப்ப ஏன் அப்ப என்ன பண்ணலாம்னா, இப்ப நம்ம அனலிட்டிக்கல் மாடலிங் இது ஆல்ரெடி செலக்ட்ல தான் இருக்குது இல்லையா? ப்ராப்பர்ட்டி ம். இது செலக்ட்ல தான் இருக்குது. ஓகேவா? அப்ப C1015 இல்லையா? ம். எடிட் கொடுக்குறேன். எடிட் கொடுத்து நான் அதுலயே நான் மாத்திக்கலாம். இப்ப இது MC சேனல், அது ஓகே. சேனல் C1015 வந்து பத்தல. 1015 பத்தல. ஃபர்ஸ்ட் 1220 தானே வராம இருந்தது. ஆமா. ம். 15 40 C1540. 1540 ட்ரை பண்ணலாமா? மேபி அதுக்கும் கீழே இருக்கிறது எதாவது போட்டு கூட ஒர்க் அவுட் ஆகலாம். இந்த C12 20 20 வரல. பார்த்து. அப்ப 30 கொடுத்து பார்ப்போமா, இல்லைன்னா 40 இப்போ யூட்டிலைஸ் டேஸ் வந்து அப்போ 1.38 இருந்துச்சு. ஸோ ஓ, அதை வச்சு சொல்றீங்க போல. ஓகே ஓகே. இப்போ நான் இது வந்து அதுவும் அது நியரா இருந்தாக்கா கொஞ்சம் க்ளோஸாக பண்ணலாம். பட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஓகே. அப்போ இது வந்து C1540. இப்போ நம்ம அனலைஸ் பண்ணிடலாமா? ஆக்சுவலாக சாஃப்ட்வேரை ப்ரப்போஸ் பண்ணணும், ஆப்டிமைஸ் பண்ணது. ஆமா, அது இது பண்ணல. இப்போ நான் அனலைஸ் பண்ணா அது மறுபடியும் என்ன ஆகும்? இதுதான் ஆகும். இருங்க, ரெண்டு அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஆனா மறுபடியும் செலக்ட் கொடுத்து வச்சிருக்கேன் நான் தான். இருங்க, அது நம்ம மாறிட போகுது. ஒருவேளை மாறிடுச்சுன்னா நம்ம செலக்ட் எடுத்து விட்டுடணும். நம்ம கொடுத்தது மட்டும் அனலைஸ் பண்ணி. அப்ப இப்ப எல்லாத்தையுமே எடுத்து விட்டுடணும். நம்ம செக் கோடு மட்டும் கொடுத்தா போதும் அப்ப கடைசியா. புரியுது இல்ல? புரியல எனக்கு. எப்படி சொல்லி சொல்றீங்க? இப்ப நமக்கு தான் அந்த குரூப் வந்துடுச்சு இல்ல? ஆமா. ஓகே இப்ப என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் கமெண்ட்ஸ்ல செக் கோடு மட்டும் கொடுத்துட்டா அதே ஓகே, ஃபெயிலா பாஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. ஒருவேளை இது மறுபடியும் ஆப்டிமைஸ் பண்ணி இருந்துச்சுன்னா செலக்ட் கொடுத்தோம் இங்க பாருங்க, மறுபடியும் அது ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கும் போல. ஓகே, இது பாருங்க 1015 தான் இருக்குல்ல, 1220 வந்திருக்கு மறுபடியும். அப்டேட் ஆகல இதில். இது 1220 வந்திருக்குது இல்லையா? மறுபடியுமே அதுதான். அது இல்ல அப்டேட் ஆகுறதுன்றதை விட அதை செலக்ட் கொடுத்ததுனால அதுவா அது எடுத்துக்குது. இப்ப செலக்ட்ல இப்ப வந்து ஃபெயில்டு மீன்ஸ் மறுபடியும் அது ஃபெயில் தான் இருக்கும். இப்ப என்ன தெரியுமா அப்டேட் ப்ராப்பர்ட்டிஸ்ல பண்ணலாம்? பண்ண வரும். இப்ப இது அனலிட்டிக்கல் மாடலிங் ப்ராப்பர்ட்டி. அப்டேட் ப்ராப்பர்ட்டிஸ்ல. இது நம்ம எது எடுத்து இது இல்ல இல்ல அப்டேட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இல்ல. C15+40 தானே கொடுத்தோம் நம்ம. ஆமாம்மா. ஓகே, 31. அப்புறம் இது ஓகே.
C15x40. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா டிசைன்ல போயிட்டு வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்டேட் பப்ளிஷ் கொடுக்க கூடாது நம்ம இப்ப, ஏன்னா அது வந்து தப்பா தானே வருது. இப்ப இது ஓகே. எல்லாத்தையுமே நான் எடுத்து விட்டுடுறேன், இருங்க. இல்லை நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம், பட் ஆனால் டிசைன் அப்டேட் ஆகலை. அப்போ நம்ம அது கொடுத்தா கரெக்டாக வருமானு டவுட் எனக்கு. இல்ல அது டிசைன் தான், அது என்ன வந்திருக்கோ அதுதான் அப்டேட் பண்ணிடும். அப்டேட் பண்ணக்கூடாது இப்ப. ஓகே 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 ஆமா, மறுபடியும் பழைய ப்ராப்ளமே வந்துடும், எல்லாமே மாத்தி மாத்தி அப்டேட் ஆயிடும். இது என்ன தெரியுமா ஓகே. பண்ணலாம், இப்ப இது எல்லாமே பண்ணிட்டோம் இல்லையா, செலக்டையும் எடுத்துடலாம். செக் கோடு மட்டும் கொடுக்கலாம். செக் கோடு இது எல்லாத்தையுமே நான் வந்து டேக் ஆஃப் இருக்கட்டும். இப்ப டேக் ஆஃப். டேக் ஆஃப் கூட இது மட்டும் இருந்த போது எல்லாத்தையுமே நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. வேணும்னா மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம்ல, அதை நான் delete பண்ணாம. ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்துடும்னு நினைக்கிறேன். செக் கோடு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அனலைசிஸ் அண்ட் ரன் அனாலிசிஸ். ஒருவேளை இது அப்டேட் பண்ணாம அதை ஆல்ரெடி எடுத்திருந்தாலும் வராது. ஓகே நமக்கு ஓகே. நம்ம அந்த இது இது மாத்தின உடனே மற்றதெல்லாம் நம்ம இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு நம்ம போயிருந்திருக்கணும். ஓகே. இருங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அப்படியும் வர சான்ஸ் இருக்கு. வராதுன்னு நினைக்கிறேன், ஃபெயில்டு தான் வரும், அந்த இதுதான் வந்திருக்கும். ஓகே ஓகே, இப்போ கரெக்டா இருக்குல்ல, 1540 எடுத்துக்கிச்சு பாருங்க. அப்டேட் ஆயிருக்கு. ஆஹ் அப்போ இப்போ வரக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. ப்ராப்பர்ட்டி ஃபெயில்டு, அப்பயும் ஃபெயில் இருக்கு அது. மேபி அது இப்போ இது பார்க்கலாம், யூட்டிலைசேஷன் ரேஷியோ மேபி க்ளோஸாக இருக்கா இல்லை இல்லை. இருங்க, இது இப்போ ஃபெயில் தான் இருக்குது இது. நான் க்ளோஸ் ஆயிருக்கு. 1.5 இருந்துச்சு, ஆமா 1.3 சம்திங் ஆமா இருந்து இப்போ க்ளோஸ் ஆமா. ஆயிருக்குது. அப்ப என்ன பண்ணணும், அப்ப மறுபடியும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம், என்ன இருக்கு. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் சைஸ் அப்போ. ஆமா, 15+50 எடிட். அப்ப 50 தான் கொடுக்கணும். 50. ஓகே. ஓகே. 150 அது எதனால அது அப்படி, மேபி நம்ம விண்ட்லோடு அந்த மாதிரி ஓகே சேஃப் தான், நம்ம அது சாஃப்ட்வேர் கொடுக்குதுன்னு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். அதுதான் கடைசி சைஸ், வேற எதுவும் இல்லை, இல்லைன்னா வேற ஏதாவது மெம்பர்ஸ் தான். சி இல்லாம வேற ஏதாவது கொடுத்து பார்க்கணும். ஒருவேளை பீட்டா ஆங்கிள் ஏதாவது மாத்தினா சரியா வருமோ, அது எப்படி அது அவுட்புட்ல இருக்குன்னு காணும். உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் ஹேங்கர் மாற்றினாலே உங்களுக்கு சேம் தான் வரும் கான்ஃபிகரேஷன். ஓகே ஓகே. வெப் இந்த சைடு வெப் அந்த சைடு போகும். ஓகே, 15+50 ஓகேவா. இப்போ இது எப்பயாவது சக்சஸ் ஆயிருக்கா. ஃபெயில்டு மீன்ஸ் இப்போ என்ன எல்லாமே ஃபெயில் ஆயிருக்கு. இப்போ புரியுதா, இது அதிகமானதுனால கீழே எல்லாம் கூட ஃபெயில் ஆயிருக்கு. இப்போ நம்ம அந்த சைஸ் பெருசாக்கிட்டோம் இல்லையா, ஆமாம். அதனால இப்போ இங்கெல்லாம் கூட ஃபெயில் ஆயிருக்கு. பட் இதுவாது பாஸ் ஆயிருக்கா, இல்ல அதுவும் சேர்த்து தான் ஃபெயில் ஆயிருக்கு. அது இந்த இடத்துல மட்டும் ஏன் அந்த மாதிரி வருதுன்னு தெரியல. இருங்க, அது சி ஃபர்ஸ்டே அதுவே போதும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்துருச்சு இல்லையா. ஆமாம். C15x40 இது வேணாம், இது இது மறுபடியும் நம்ம இது பண்ணாலும் ஃபெயில் தான் ஆகுது. இல்லைன்னா இருங்க, C15x33 இல்லை C12x. இல்லை C1540 நம்மளுக்கு ஃபெயில் ஆச்சு. ஆமா, அதில் லோயர் செக்ஷன் போனாலும் ஃபெயில் தான் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், அந்த இது அதிகமாகும். இதை தாண்டி சைஸஸ் இருக்கா. C12 மேக்ஸிமம் C15 இருக்கு. இருக்குது இது, ஆனா அதுக்கேற்ற மாதிரி காலம்ஸ் எல்லாம் மாத்தணும் போல. சரி, இப்போதைக்கு இதை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போமே என்னதான் ஆகுதுன்னு. அனாலிசிஸ் அண்ட் டிசைன். எப்படியும் இது இப்ப ஓரளவுக்கு நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும்ல, ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் தகுந்த ஒரு ஐடியா ஈஸியான வேஸ் கிடைச்சிருந்ததுன்னா டக்குன்னு அதை கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே.
ஓகேவா? மேபி இந்த அளவுக்கு பெருசா இல்லாம ஏதோ சின்ன ஸ்ட்ரக்சரா ட்ரை பண்ணி பார்த்து அதுல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிட்டா அதையே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ 1533 ஓகே, அது ஓகே. இப்போ இது ஃபெயிலா இல்லையான்னு பார்க்கணும். ஃபெயில் தான் இருக்குது. 1.09. பரவாயில்ல, இல்ல 1.1ன்னு இருந்தது, 1.09 இருக்கு. ஆமா. அப்ப எனக்கு தெரிஞ்சு குறைச்சாலும் வந்து ஓகே தான் போல. அப்ப இது 15 பதிலா இது நான் 12x20 வரல, 12x30 எடுத்து பார்ப்போமா? ஓகே. அனாலிசிஸ் அண்ட் டிசைன் அதுவே கொடுத்து தொலைணும். அது ஆக்சுவலா அதனாலதான் அதுக்கு அது சைஸ் அதை தாண்டி இல்ல, அதனாலதான் சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ண மாட்டேங்குது. ஓகே. புரியுது இல்லையா? ஒருவேளை இதுல இருந்திருந்தா அது இல்ல ஆப்டிமைஸ் பண்ண. உங்களுக்கு அந்த சி சேனல் புரியல, இல்ல லைன்ல இப்போ சி சேனல் சைஸ் இல்லாதனால அது ஆப்டிமைஸ் பண்ணல போல. இது இப்பயாவது என்ன வந்திருக்குது? பீம் போட்டுக்கணுமா அப்போ? இல்ல இல்ல, இது 1.29 இருக்கு. இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது ஏன் அப்படி வருது? இங்க இங்க மெம்பர் எப்படி கொடுப்பாங்களே, இங்க இல்லாம எப்படி வரும்? இல்லைன்னா அதுக்கு பதிலா நம்ம சி பதிலா வேற ஏதாவது கொடுத்து பார்ப்போமா? சீக் எடிட் நெக்ஸ்ட் சைஸ் வந்து இது வருது டபிள்யூ பீம் ஐ செக்ஷன் கொடுத்துடலான்றீங்களா? மைசெட். இல்ல டபுள் சேனல் கொடுத்து பார்ப்போமா? இல்ல டபுள் சேனல் நான் சில இது ஸ்பெக்கு நான் ரேட் பண்ணேன் கிளைண்ட் ஸ்பெசிஃபிகேஷனு. அவங்க டபுள் சேனல் வந்து அலோடு இல்லைன்றாங்க. டபுள் சேனல் டபுள் ஆங்கிள் ஆமா ஆமா, அதெல்லாம் அதோட இல்ல. ஓகே. அலோடு இல்லைன்னு சொல்றாங்க ஸ்பெசிஃபிகேஷன். எம்சின்றது எப்சின்ட்டு எனக்கும் தெரியல, நான் யூஸ் பண்ண பார்த்தது இல்லை மாதிரி. ஆமாண்ணா, இது கொஞ்சம் அதை விட பெரிய சைஸா இருக்கு. எம்சி சேனல் ஓகே, எம்சின்றது என்னன்னு பார்ப்போம். ஒரு புரிஞ்சுக்கிட்ட சேனல் செக்ஷன். ஓகே, இதுவுமே சேனல் தான். எம்சி 18. இது உங்களுக்கு சேனல்ன்றது நார்மலா இருக்குது, எம்சி சேனல்ன்றது உங்களுக்கு ஓகே. இருங்க, பிரிட்டிஷ் சேனல் யூஸ் பண்ணுவோம், பிஎஃப்சி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். மேபி இது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ல எம்சி இருக்கலாம். ஆமா இல்ல. எம்சி 18. இப்ப இது நம்ம இதுல இது கொடுத்து பார்ப்போமா? அப்ப இப்ப இது 1350 தானே வரல. இல்ல இது இங்க வந்து 1550 வரல. அப்ப நம்ம இங்க இது மேக்ஸிமம் கொடுத்துடுவோமா? ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி காலம்ஸும் மாத்தணும். அப்ப அந்த வெயிட் தாங்கணும்ல அது. இல்லை அது நம்ம ஆப்டிமைஸ் பண்ணல. ஓகே ஓகே. ஆமா, அது நம்ம இது பண்ணிட்டோம்ல. இப்பயாவது மாறுதா? நம்ம ஆப்டிமைஸ் பண்ணதுனால சீக்கிரமா வந்துடுது. ஆனா என்ன கொடுத்தோமோ அது டேக் ஆஃப் காமிச்சிடுது, அவ்வளவுதான். ஃபெயிலா பாஸ் ஆனு காமிக்கும், அவ்வளவுதான். பாஸ் ஆயிடுச்சா? இப்ப பாஸ் ஆயிடுச்சு. ஐயோ, இது வந்து ரொம்ப. அப்ப ஹையர் சைஸ் எம்சின்றதும் சேனல் தான் இல்ல? சேனல் தான், பட் ஆனால் அது ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்ப இது சி வந்து சேனல்ல ஒரு டேப்பர் வரும், பிளாஞ்சில் வந்து டேப்பர் வரும், இங்க இது பாருங்க, டேப்பர் இது வரும். வந்து இது வந்து பாருங்க ஸ்ட்ரைட்டா இருக்குது. ஓகேவா? ஆமா, ஆமா. அது எம்சின்றது உங்களுக்கு அதுவும் அப்படிதான் இருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இருங்க, இல்லைன்னா நம்ம 3Dல பாத்திரலாம். ம். இது வந்து எம்சி போல. எம்சி இது பேரலல் ஃபிளாஞ்ச் சேனல் மாதிரி இருக்கு. ஓகே பிஎஃப்சி சேனல். ஓகே, அப்ப அதுக்கப்புறம் இது என்ன ஆச்சு? சரி, இதையும் சி இதையும் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு டேப்பர் வரும் ஃபிளாஞ்சில். பாஸ் ஆயிடுச்சு. நல்ல பெரிய சேனலா இருக்குது அது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ம், ம்.
ஒரே மாதிரி தான் இருக்குல்ல. ம். ஆக்சுவலா அந்த அளவுக்கு கூட தேவையில்லை. அப்ப நம்ம இது வந்து அப்ப ஆப்டிமைஸ் பண்ணா மேபி அது சைஸ் குறையலாம். குறையலான்றீங்களா? ம். அது இப்ப நான் ஆப்டிமைஸ்லாம் ஆன் பண்ணி விடணும் நம்ம. இது அதுவே பண்ணிட்டா அப்படியே பண்ணிட்டா நம்ம மேனுவலா கொடுக்காம இது எல்லாமே ஓகே இல்லை இப்ப. இது செலக்ட் ஆளு. இப்ப செலக்ட் ஆள் கொடுக்கணும். ஆமா. ம். இது அன்கமெண்ட். அதுக்கப்புறம் இது வந்து செலக்ட் ஆப்டிமிஸ்ட் கொடுக்க தேவை. ஆப்டிமிஸ்ட் கொடுப்போமா இதுவுமே? ம். என்ன எடுக்குதுன்னு பார்ப்போம். மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி ஃபர்ஸ்ட்ல இருந்து கன்ஃபியூஸ் ஆகி தொலைய போகுது. இருந்து பார்ப்போம். உம், இது கொஞ்சம் லேட் ஆகும். ஆப்டிமைசேஷன்லாம் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். குரூப்பிங் எல்லாம் கூட ம். ஒட்டுமொத்தமாகவும் சைஸஸ் மாற சான்சஸ் இருக்கு. ஏன்னா இப்ப அந்த குரூப்புக்கு கரெக்டா வந்து பாஸ் ஆயிட்டா போதும். நம்மளோட இன்டென்ஷன் அதுதான். ஓகே. அப்ப அதை நம்ம வந்து ஃபேப்ரிகேஷனுக்கு அவ்வளவுதான் அப்ரூவலுக்கு அனுப்பிடலாம். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஃபிங்கர் போல்ட்டுக்கு வந்து அந்த இது செக் பண்ண சொல்றாங்க அப்லிஃப்ட் இருக்கான்ட்டு. சப்போஸ் எது? அப்லிஃப்ட்னா ஆம்பியர் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆமா ஆமா. ப்ரெஷர் இருக்கும்ல, விண்ட் ப்ரெஷர். ஆ- ஆமா. ஒரு கிளைண்ட் கிட்ட கேட்டதுக்கு நம்ம ரியாக்ஷன் வரும் இல்லையா? ம். அதில் வந்து அவர் சொல்றாரு அது ரியாக்ஷன் செக் பண்ணிட்டு நம்ம பார்க்கணும். ரியாக்ஷன் பார்த்துட்டு தான் நம்ம அது கன்ஃபார்ம் ரியாக்ஷனா? பண்ணணும். ஆமாம்மா. ரியாக்ஷனோட சப்போர்ட்ல தானே கிடைக்கும். ஆமாம் சப்போர்ட்டில் அது பார்த்துட்டு தான் அதில் செக் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்றாரு கிளைண்ட்டு. அப்ப அதுல எது ஹைல இருக்குன்னு பார்க்கணும். நான் அவர் ஃபர்தராக எதுவும் சொல்லலை. ம். ஜஸ்ட் ஒரு இன்ட்டு மட்டும் கொடுத்தாரு. ஓகே ஓகே. அதுதான் யாரும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்மளா வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். இல்ல அவங்களுக்குமே வந்து ஒரு டைனமோ சிச்சுவேஷன் கரெக்டா தப்பானு தான் இருக்கும் போல. இது பாருங்க, அது MC 1231 எடுத்திருக்கு. அப்போ நம்ம ஆப்டிமைஸ் ஆகிருக்கு. அப்போ ஆப்டிமைஸ் ஆயிருக்குது இல்ல, அதுதான். நம்ம M18 கொடுத்துருந்தோம். MC18. ஆயிருக்கு. பாஸும் ஆயிருக்கு. ம். 0.78 கரெக்ட். ஆமா. அது ஓகே. அப்ப நல்ல வேளை நமக்கு எல்லாத்தையும் மறுபடியும் பார்ப்போம். ஃபெயில் பீம். இல்ல இப்படி வந்தா ஓகே. அப்ப அப்போ லாஸ்ட் டைம் வந்து அந்த செக்ஷன் சைஸ் ஹையராக இருக்கிறதுனால அது செலக்ட் ஆகலை. ஆகல அதனால. ஓகே இது ஓகே. அனலிட்டிக்கல் மாடலிங்ல தானே இருக்கும். ப்ராப்பர்ட்டியில இது இது கரெக்டா இருக்குது. இது கரெக்டா இருக்குது. இது இன்னும் அப்டேட் பண்ணல நம்ம. ஆமாம். இது இன்னும் அப்டேட் ஆகல. இது ஆக்சுவலா W12x31 தான். இன்னும் அப்டேட் ஆகல. ஓகேவா? டிசைன் ப்ராப்பர்ட்டின்றது இது இருக்கு. பட் ப்ராப்பர்ட்டின்றது இது பாருங்க. அதுதான் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம கொடுத்தது. ஆமாம். ஆமா. இது டிசைன் ப்ராப்பர்ட்டின்றது அது வந்திருக்கு. ஸ்டீல் டிசைன் நம்ம அப்டேட் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணுங்களா? கொடுக்கணும். அப்ப போயிட்டு போஸ்ட் ப்ராசஸிங் அப்டேட் ப்ராப்பர்ட்டி. ஓகே. அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தடவை சேவ் பண்ணிட்டு வந்தாலும் அது வந்து உங்களுக்கு எல்லாம் மற்றதெல்லாம் போயிடும். இது இது கரெக்டா இருக்கு. இது இது என்னாச்சு? இது இல்ல, இது இல்ல, இது இல்ல. ஓ, சரி ஓகே. இப்ப இது மாறி இருக்கு. புரியுதா? ஃபர்ஸ்ட் 31 தான் இருந்ததுல, அது ஆமாம். இப்ப அதுக்கேத்த மாதிரி அதுவும் இதுவும் அப்டேட் பண்ணிருக்கு. இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆமா. ஓகே ஓகே ஓகே. எல்லாமே 0.9 சேஃபா தான் இருக்கு. ஓகே. ஓகே. இப்போ நம்ம 3D ரெண்டரிங் பார்த்துடலாம். ஓகே. எல்லாமே சேனல் மாதிரி தாங்க இருக்கு எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட் தான் இல்லையா? ஆமாம் ஆமாம். எனக்கு தெரிஞ்ச இந்த ஆங்கிள்ஸ்க்கெல்லாம் மட்டும் பீட்டா ஆங்கிள் 45 டிகிரின்னு கொடுக்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி வரக்கூடாது இல்ல. ஆமாம். ஓகே. ஆக மொத்தத்துல ஓகே ஆயிடுச்சு. இது பீட்டா ஆங்கிள் கொடுக்க தெரியுமா? நான் சொன்னேன் உங்களுக்கு.
இப்போ இதுவரையும் ஓகே நான் இல்ல? சொன்னேன். இப்போ அந்த பீட்டா ஜாமெட்ரி, ஆங்கிள். ஆமா ஜாமெட்ரியில ஸ்பெசிஃபிகேஷன்ல தான் போகணும். போயிட்டு பீம்ஸ்க்கு இல்ல ப்ராப்பர்ட்டில சொன்னீங்க முன்ன. இருங்க, எதுலயோ பார்த்துமே. இல்ல பீட்டா ஆங்கிள் ப்ராப்பர்ட்டில ப்ராப்பர்ட்டிஸ்ல. இல்ல. நம்ம இது டிஸ்கஸ் பண்ணோமா பீட்டா ஆங்கிள் பத்தி? இது வேல்யூன்றது ஓகே. இங்க மேல இருக்கு. பீட்டா. பீட்டா ஆமா. ஆங்கிள் இது வந்து நான் கிரியேட் பீட்டா ஆங்கிள்னு கொடுத்து 45 டிகிரி. ஓகே, இது 45 ஆங்கிள் ஆர் ஆங்கிள்னு இருக்கா? இது எதுக்கு நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னா, இப்போ இது வந்து ஆங்கிள் ஓகேவா? இது ஏன் இப்போ பீட்டா ஆங்கிள் இல்லையே இப்ப? ஓகே, கிரியேட் பீட்டா ஆங்கிள் கண்ட்ரோல் ஜியில் இது என்னது ஆங்கிள்ஸ் ஹைலைட்டு கிரியேட் பீட்டா ஆங்கிள் இது 45 டிகிரி கிளிக் ஓகே. ஓகேவா? இது வந்து ஹைலைட்டு அசைன் டு செலக்டட் பீம்ஸ் கொடுக்கணும், அப்பதான் அசைன் ஆகும். ஓகே. ஓகேவா? இப்போ வந்து பார்ப்போம் இதுல எப்படி இருக்கு ரெண்டரிங்ல. இப்போ கரெக்டா வந்திருக்கும் ஸ்ட்ரைட்டா. புரியுதா? இதுக்குனால தான் பீட்டா ஆங்கிள் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்படி இல்லை பாருங்க. ஆமா ஆமா. இது பீட்டா ஆங்கிள் கொடுத்ததுனால அப்படி வந்திருக்கு. இது கரெக்டா வந்திருக்கு. ம். ஆமா, இப்போ மறுபடியும் இப்போ நம்ம பண்ணதுனால மறுபடியும் நம்ம அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். போஸ்ட் ப்ராசஸிங் போகலைன்னா ஆமா மொபைல் அனலைஸ் பண்ணணும். பீட்டா ஆங்கிள் கொடுத்துருக்கோம்ல, ஓகே. பண்ணிடலாம் ஒரு தடவை. ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சருக்கு இவ்வளவு பண்ண வேண்டியதா இருக்கு. ரியல் டைம்ல இன்னும் நிறைய காம்ப்ளிகேட்டடா நிறைய பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல அவங்க வந்து இந்த பிளாஸ்ட் லோடு அதெல்லாம் சொன்னாங்க. இது நம்ம லோட் கேஸ் வந்து கம்மியா கொடுத்துருக்கணும். நிறைய லோட் கேஸ் கொடுப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை அது இல்லைங்க. உங்களுக்கு லோட் கேஸ்லாம் ப்ராப்ளம் ஆகாது, கரெக்டா சீக்வன்ஸ்லாம் கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா. ஸ்டீல் டிசைன்ல தான் ப்ராப்ளம் ஆகும், லேட்டும் ஆகும். உங்களுக்கு எவ்வளவு லோட் கேஸஸ் அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் காம்ப்ளிகேட் ஆகும்ல, அதனால. அப்புறம் வந்து என்வலப் பண்ண சொல்றாங்க. அந்த குரூப் இது அந்த லோட் காம்பினேஷன் வந்து ஆஹ் என்வலப் பண்ண சொல்றாங்க. இல்ல, அது என்வலப் அதுல பண்ண தேவையில்லை, அதுவே வந்து என்வலப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல. இல்ல அந்த ஆப்ஷன்ல அது ஸ்ட்ரென்த் டிசைனு அப்புறம் சர்வீசபிலிட்டி டிசைன் ரெண்டு சொல்றாங்க. ஆமா, ஸோ லிமிட் ரெண்டுத்துக்கும் ஸ்டேட், நம்ம லிமிட் ஸ்டேட் அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்குது இல்லையா, அது சொல்றீங்களா? ஆமாம்மா. ஸோ அது நம்ம அது ரெண்டுத்துக்கும் நம்ம ரன் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு வந்து லோட் காம்பினேஷன் இது லோட் என்வலப் பண்ணணும். இல்ல, லோட் என்வலப் பண்றது அதுலயே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது சொல்றீங்களா? இல்ல நீங்க தனியாவே எல்லாத்தையும் மேனுவலா ஒரு லோட் காம்பினேஷன் போடணும்ன்றீங்களா? இல்ல இப்போ நம்ம பண்ணது வந்து ஸ்ட்ரென்த் டிசைன் நினைக்கிறேன். இது ஓகே. இந்த லோட் காம்பினேஷனுக்கு ஆ அதே சர்வீசபிலிட்டின்ட்டு ஒரு லோட் காம்பினேஷன் ஜென்ரேட் பண்ணிட்டு ஆ இப்போ அப்புறமா நம்ம அந்த ரெண்டுத்துக்கும் நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். எது வந்து சர்வீசபிலிட்டி லோட் ஓகே காம்பினேஷன், ஓகே எது வந்து அல்டிமேட் இதுன்ட்டு. ஓகே. அதான் பண்ணிடுவீங்க இல்லையா இப்போ ஒரு நாலேஜ் கிடைச்சதுனால? இல்லை இன்னும் அவர் கேட்டது சொன்னார், நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி. ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. ஓகே ஓகே. இது ஏதாவது மாறி இருக்குதா? ஓகே, இது இது மறுபடியும் மாறி இருக்குது. MC10 இருக்கு இப்போ. செலக்ட் ப்ராப்பர்ட்டி, இது மறுபடியும் மறுபடியும் ஆப்டிமைஸ் வச்சதுனால அப்படி ஃபெயில்டு பீம் வரலையா? சந்தோஷம். ஓகே. வரல. அப்டேட் ப்ராப்பர்ட்டி, இப்போ பீட்டா ஆங்கிளும் மாத்துறதுனால சான்ஸ் இருக்கு அது மாறினதுக்கு. இப்போ இன்னும் ஓகே எக்கனாமிக்கலா வந்திருக்கும். ஓகேவா? இப்போ பீட்டா ஆங்கிள் கன்சிடர் பண்ணியிருக்குது. ஓகேவா? ஓகே. ஓகே ஓகே. ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, மொத்தத்தில் நம்மளோட இன்டென்ஷன் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இது இப்போ ரியாக்ஷன் பார்க்கலாமா, அப்லிஃப்ட் இருக்கா ஆ இல்லையான்ட்டு. ஆமா ஆமா, பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ரியாக்ஷன்ஸ் இதோ இங்க இதுதானே ரியாக்ஷன் காமிக்குது. ஆமாம், அவர் இதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னார், ஆனால் எப்படி பார்க்கணும்னு சொல்லலை அவர்.
விண்ட்லோடு இது இங்க இருங்க. விண்ட்லோடு இசடுக்கு காம்பினேஷன் இதுல என்வலப் பார்க்க சொல்றாங்களா? இதுல இத சொல்றாங்களா அவங்க? இல்லைன்னா காம்பினேஷன்ஸ்ல ஏதாவது சொல்றாங்களா? இல்லைன்னா ஆல் இதெல்லாம் ஆள்னா எல்லாம் சேர்ந்து வந்துடும். இப்போ எர்த்குவேக் இசடு, இது விண்ட்லோடு எக்ஸுக்கு மட்டும். அப்லிஃப்ட்னு அவர் எது சொல்ல வர்றாங்க? இல்லை, இந்த ரியாக்ஷனில் வந்து நான் செக் பண்ண சொன்னார். ரியாக்ஷன் அந்த உங்க வேல்யூ பார்த்துட்டு நம்ம அப்லிஃப்டா இல்லையான்னு நம்ம டிசைட் பண்ணணும்னு சொன்னார். நான் ஃபர்தராக எப்படி ப்ரொசஸ் எப்படி அது பார்க்கணும்னு அது சொல்லலை. ஓகே, இல்லைங்க, அவர் ஏதாவது வேல்யூ வைல மைனஸ்ல இல்லாம மேல போகுதான்னு பாக்குறாரு போல. இப்போ அப்லிஃப்ட்னா ஒயில மைனஸ் இருந்தாக்கா பாசிட்டிவ், ஒயில மைனஸ் இருந்தால் அந்த டவுன்லோட் ஆக்ட் ஆகுது ஆமா உங்களுக்கு. ஆக்ட் ஆகுது. டவுன் சைடு. ஆமா, அது இதை வச்சு இது இங்க பார்க்க மாட்டாங்கங்க. ஆக்சுவலா அவங்க இதை வச்சு இந்த இதுல கண்டுபிடிச்சிடுவாங்க. இது ரியாக்ஷன் இல்லையா? ரியாக்ஷனு இதுல இருக்குல்ல, எக்ஸ் ஒய் இசட் எம்எக்ஸ் அதான். இங்க ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? இதுல மேக்சிமம் அது எங்க காமிக்கும்? இங்க காமிக்கும் சம்மரி மேக்சிமம் மினிமம் ரியாக்ஷன்ஸ். இதையே ஸ்டடி பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இங்க இதுலயே காமிக்குது பாருங்க, அதுவே இங்க எல்லாம் கொஞ்சம் டார்க்கா இருக்குல்ல. ஆமாம். இது எல்லா லோடுக்கும் சேர்த்து காமிக்குதுன்னு நினைக்கிறேன் இது. ம். இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல, ஜஸ்ட் அது அவர்கிட்ட என்கொயர் பண்ணிக்கோங்க. இல்லை, அவர் அது அது எப்படி பார்க்கணும்னு அவர் நான் ரிவீல் பண்ணல, அவர் சொல்லலை. இந்த மாதிரி பார்க்கணும்னு சொன்னார். இப்ப உங்களுக்கு ரியாக்ஷன் பாக்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ரியாக்ஷன் பார்க்க தெரிஞ்சுட்டேன். அது அப்லிஃப்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு டவுட் அது. ஓகே, சப்போஸ் அது நாளைக்கு நான் ஒரு இது டிசைன் பண்ணிட்டு ஆ நாளைக்கு அந்த ஹேங்கர் போல்ட் சைஸ் வந்து அது சூட்டபிள் இல்லைன்னா ஆ அது இஷ்யூ அது. நான் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் பார்க்கணும்னாரு. அதாவது அப்லிஃப்ட்ன்றது நெகட்டிவ் வேல்யூ இருக்கணும் வெர்டிக்கல் ரியாக்ஷன்ல. நெகட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூன்றது அப்ப அப்ப அப்லிஃப்ட் இருக்கு, அதுதானே. இப்ப எல்லாமே நெகட்டிவ்ல எல்லாம் இருக்கு. அப்படின்னா அப்ப ஆக்சுவலா வைன்றது மைனஸ்ல இல்லாம பாசிட்டிவ்ல இருக்கணுமா? இல்ல இல்ல, மைனஸ்ன்றது மேல வருது இல்லையா? அப்ப நெகட்டிவ் வேல்யூ இண்டிகேட்ஸ் அப்லிஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, இப்போ இந்த எக்ஸ் வந்து -0.02, அப்புறம் ஒய் வந்து -3.571. அது டபிள்யூ Z எல் வந்து இசடுக்காக. ஓகேவா, ஸோ இருங்க அந்த நம்ம. மைனஸ்ன்றது வந்து இந்த டைரக்ஷன் உள்ள மைனஸ் வருதா இல்லை அது கால்குலேஷன்ல இப்போ இப்ப எப்படின்னு தெரியல. எக்ஸுக்கு நம்ம பண்றதுனால மைனஸ்ல வந்திருக்குது. இதுவே இதை மைனஸ்ல காமிக்கிறேன், அப்பயும் உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு அப்லிஃப்ட் இருக்கு. இங்க பாருங்க, ஒரு சிலதெல்லாம் பாசிட்டிவ்ல இருக்கு, ஆமாம். பட் ஒரு சிலதெல்லாம் மைனஸ்ல இருக்குன்னா அப்ப அப்லிஃப்ட் இருக்குன்னு அர்த்தம். வை வந்து பாசிட்டிவா இருந்தா ஓகே, கீழே ஆக்ட் ஆகுது. அதுவே மைனஸ்ல இருந்தா அப்லிஃப்ட் தானே அது. அது சொல்றாரு போல அவரு. இல்லை, இப்போ நம்ம டைரக்ஷன் நம்ம யூஸ்வலாக நம்ம இப்போ லோட் வந்து மைனஸில் கொடுப்போம் ஒய்க்கு. அப்போ வந்து அது டவுன் சைடு ஆக்ட் ஆகுது. ஆக்ட் ஆகுது, பட் ரியாக்ஷன் பாசிட்டிவ்ல தானே இருக்கணும். இது நெகட்டிவ்ல இருக்குதுன்னா அப்லிஃப்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஓகே. அங்க பாருங்க, இங்க வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. இது என்ன தெரியுமா பண்ணலாம்? செலக்ட் அது ஏதாவது அது மாதிரி ஒரு ஆப்ஷன் ஏதாவது செக் பண்ண முடியுமா நம்ம ஸ்டேட்டில்? இதுல இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல இருக்குதா ஆமாம். வை. அப்ப அங்க அப்லிஃப்ட் இல்ல. அதாவது இது எதுக்காக? எக்ஸுக்காக மைனஸ், ஒய்லோடு. அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு. இப்ப இதுவே இது பாருங்க, நமக்கு இது எல்லா பக்கமும் இது வந்து வரும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து அப்லிஃப்ட் இருக்கு. இப்ப அப்லிஃப்ட் இருந்தா என்ன சொல்றாங்க அவங்க? அப்லிஃப்ட் தான் உங்களுக்கு வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், இந்த ஆங்கர் போல்ட் சைஸ். ஆமா, இங்க எல்லாமே அப்லிஃப்ட் இருக்கு இந்த பக்கம். இப்ப இதுவே டபிள்யூஎல் இசடுக்கு பார்ப்போம். இசடுக்கு பாருங்க, இந்த பக்கம் எல்லாமே வை. வை இங்க பாருங்க, ஒரு சில இடத்துல அப்லிஃப்ட் இருக்கு. ம். வை தான் பார்க்கணுமே அப்லிஃப்ட்டுக்கு. எல்லாமே வந்து அப்லிஃப்ட் இங்க பாருங்க, இங்க இல்ல.
அதுவே இங்க y வந்து பாசிட்டிவா இருந்தா ஓகே நார்மல், நெகட்டிவா இருந்தா அப்லிஃப்ட். இங்க பாருங்க இங்க ஓரளவுக்கு. அப்ப உங்க ஓரளவுக்கு அப்லிஃப்ட்ன்றது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. y பாசிட்டிவா இருந்து நெகட்டிவா இருந்தாலே நெகட்டிவா இருந்தா அப்லிஃப்ட். இல்ல அதுதான் டவுட் எனக்கு. அது இருங்க இருங்க. நெகட்டிவ்ல பார்க்க ஐயோ நெகட்டிவ் இல்லைங்க, நெகட்டிவ் இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. கீழே போச்சுன்னா பாசிட்டிவ் வேல்யூ இண்டிகேட்ஸ் அப்லிஃப்ட். பாசிட்டிவ் வேல்யூ அப்லிஃப்ட். ஆமா. இல்ல அந்த எக்ஸ் ஒய் ஜெட்ன்றது ஃபோர்ஸ். அது இது இல்ல, ரியாக்ஷன் டிரான்ஸ்லேஷன் ஃபோர்ஸ். இல்ல. அதான் ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னா ஆப்போசிட் டைரக்ஷன். மேலதான் போகணும்ல, மேல போச்சுன்னா தான் அப்லிஃப்ட் இருக்குன்னு அர்த்தம். அதான் இந்த மாதிரி தான் அவர் சொல்லல அவர் எனக்கு. அது எப்படி பார்க்கணுன்றது நீங்க ரியாக்ஷன் பாருங்க உங்களுக்கு தெரியுன்றாரு. இல்ல அதுதான் ரியாக்ஷன்ல y பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவா இருந்தா, இப்ப நார்மலா ஒரு சிம்பிள், என்ன சொல்றது, சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு 10ன்னு இருக்குது, அது மைனஸ்ல ஆக்ட் ஆகும். பட் ரியாக்ஷன் பாசிட்டிவ்ல 5 வரணும். கரெக்டா? ரியாக்ஷன் பாசிட்டிவ். ஓகே ஆமா. அப்ப இங்க வந்து பாருங்க, ஒரு சிலது நெகட்டிவாவும் வருது பாசிட்டிவாவும் வருது. அப்ப நெகட்டிவா வந்தா அது கீழே ஆக்ட் ஆகுது, அப்ப பாசிட்டிவா இருந்தது அப்லிஃப்ட். ஓகே. அப்ப இது என்ன ஆகுதுன்னா, நெகட்டிவா இருக்குதுன்னா அது இன்னும் கூட நமக்கு கீழே தான் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நமக்கு அப்லிஃப்ட் இருக்கணும்னு சொல்றாரா இருக்க கூடாதுன்னு சொல்றாரா அவரு? இல்ல நம்ம விண்டோட அப்ளை பண்ணாக்க அதை நம்ம செக் பண்ணணும். அப்படி எப்படி இருக்கான்னு செக் பண்ணணும். ஆமா, அதுதான் சொல்றேன். இப்ப விண்ட்லோட பொறுத்த வரையும் இங்க பாருங்க, பாசிட்டிவ்ன்றது அப்லிஃப்ட். இப்ப பாருங்க இதுல வந்து நமக்கு எதுவுமே திஸ் இஸ் வந்து அப்லிஃப்ட் இல்ல. இருக்கே, இங்கேயுமே இருக்குதே, y எல்லாம் பாசிட்டிவா இருக்குதே. சீஸ்மிக்ல அப்லிஃப்ட் வரதுக்கு வாய்ப்பு சான்ஸ் இல்லை. பாசிட்டிவ்ல இருக்கு. அப்லிஃப்டா பாசிட்டிவ் அப்லிஃப்டா? ஆமா, y மேல போகுதுல்ல, அதுதான் அப்லிஃப்ட்னு சொல்றாங்க. இல்ல அதான் அதான் அவரும் சொல்லல. அது அதான் வந்து உங்க பிரச்சனை. கேட்டுக்கோங்க. y வந்து ஒரு சிலது நெகட்டிவாவும் இருக்குது, ஒரு சிலது பாசிட்டிவா இருக்குது. பாசிட்டிவா இருக்கிறது அப்லிஃப்ட்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேளுங்க. ஓகே ஓகே. இல்லன்னா காம்பினேஷனுக்கு செக் பண்ண சொல்றாரு அவரு. இல்ல அவர் ஃபர்ஸ்ட் என்வலப்னு சொன்னாரு. என்வலப்னா இங்கதான் இருக்குது என்வலப். அது என்வலப் நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்னாரு அவரு. அது அவர் தனியா என்வலப்ப அசைன் பண்ண சொல்றாரா, இதுல வந்து மேக்ஸிமம் காமிக்கும் அது சொல்றாரான்னு தெரியல. நம்ம லோட் கேஸ் பண்ணிட்டு லோட் காம்பினேஷன் கொடுப்போம். ம். அப்புறம் என்வலப் நம்ம அசைன் பண்ணணும். அனலைஸ் பண்ணது முன்னே பண்ணணும் அப்படின்னாரு அவரு. அவர் என்ன கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்வலப் பண்றது என்ன, என்வலப் பண்றது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் ஒண்ணே ஒண்ணு. ம். பட் இது காம்பினேஷன் பொறுத்து இருக்குது. சம்மரி இப்ப இதுல காமிக்கும்ல மேக்ஸிமம் மினிமம்லாம். ம். இந்த வேல்யூஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிப்பாங்க. நம்ம என்வலப் பண்ணியிருக்கிறோமா? இல்ல நம்ம என்வலப்ல எதுவும் பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்கா என்வலப்னு வரும். நம்ம ஓகே பண்ணது பிரைமரி காம்பினேஷன் கொடுத்தோம். ஓகே ஓகே ஓகேவா? ஓகே. என்வலப் பண்றது அது ஆட்டோமேட்டிக்கா என்வலப்ல காமிக்கும். என்வலப்புக்கு இப்ப நீங்க பார்க்கலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதெல்லாம். இது பாருங்க என்வலப்புக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட். இது என்வலப்மான டிஸ்பிளேஸ்மெண்ட்டா. இப்ப இது யூட்டிலைசேஷன் ரேஷியோன்றது எல்லாருக்கும் சேமா தான் இருக்கும். என்வலப்க்கு இது காம்பினேஷனுக்கு இதுன்னு மாறுமா என்ன? இல்ல இல்ல, அது மாறாது, யூட்டிலைசேஷன் ரேஷியோ மாறாது. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷனுக்கு ம். இதுக்கு இசட் இப்ப இது மாறுது இல்லையா, அப்ப என்வலப் பண்றது பாருங்க. என்வலப் பண்றதுக்கு நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டே கொடுக்க முடியாது போல. இல்ல என்வலப் இல்ல அங்க. ஆமா, டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃப்ளெக்ஷன் எதுவுமே வரலையே. அவர் எதுவும் ஷேர் பண்ணாலும் பரவாயில்ல, எதுவும் ஷேர் பண்ணல அவர் ஜஸ்ட் இல்ல இது வெறுமனே என்வலப்கான FY இல்லையா, இதுவே காம்பினேஷனுக்கு FY. இதெல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் இருக்கு. இதுதான் என்வலப்கான FY. ஒருவேளை FY தான் சொல்றாங்க போல. இங்க பாருங்க என்வலப் பண்றது எல்லாத்துக்கும் சேர்த்துக்குது அது. சேர்த்துக்கிட்டு ம். உங்களுக்கு FY கொடுக்குது, FZ.
இந்த எம்எக்ஸ் எம்இசட் இதெல்லாம் காமிக்குது இல்லையா, என்வலப்கானது இது இந்த ரிசல்ட். ம். ஷியர் ஃபோர்ஸ், ஓகே, பெண்டிங் மொமெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃப்ளெக்ஷன் மட்டும் என்வலப்க்கு காமிக்கல, மற்றபடி ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட்ஸ் எல்லாம் காமிக்குது. ஓகே. மோடுன்றதெல்லாம் வராது இப்ப, வேற ஏதாவது அனாலிசிஸ்க்கு தான் அது வரும். டைம் ஹிஸ்டரி அந்த மாதிரிலாம் இருக்கும், அது அட்வான்ஸ்ட் அனாலிசிஸ் சிஸ்மிக்கு. ஓகே. சரி, ஓகே. அப்ப இப்போதைக்கு உங்களுக்கு இது கிளாரிட்டி ஆயிடுச்சுல்ல, நம்ம எப்படி கொடுத்தா நமக்கு குரூப் ஆகுது, அதுக்கப்புறம் எப்படி கரெக்டா வருது, எப்படி நம்ம ம். யூட்டிலைசேஷன் ரேஷியோ எல்லாம் செக் பண்ணி நம்ம பாஸ் ஆக்கிட்டோம் அப்படின்னு. ம். ஓகே. ஓகே. ஓகே, ஓகே. ஃபெயில்டு பிம் எதுவும் இல்லை. அப்போ ஓகே. ஓகே. சரி, ஓகே. இனி இந்த செஷனும் முடிய போகுது. ஸோ இன்னைக்கு 3 செஷன் முடிச்சாச்சா? சரி, ஓகே. ம். நீங்க ஒரு நாள் நல்லா வந்து பாத்துடுங்க. ஓகே. இது ஓகே. வேற என்ன இருக்குதுன்னு அவுட்லைன் இருந்தா ரெஃபர் பண்ணுங்க, பார்ப்போம். நெக்ஸ்ட் சரி. ஃபூட்டிங்ஸ் மட்டும், ஃபூட்டிங்ஸ் அவுட்லைன்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம ஒரு தடவை பார்ப்போம். ஆனா அதுல ஐசோலேட்டட், நீங்க ஃபூட்டிங்ஸ் இது யூஸ் பண்றீங்களா, சேஃப் யூஸ் பண்றீங்களா? புரியல, சொல்லுங்க. புட்டிங். ஃபூட்டிங்ஸ் ஃபூட்டிங்ஸ் ஆ. அது நீங்க பண்றது இல்லையா? இல்லை, ஃபூட்டிங் வந்து இதில் ஸ்டேரில் பண்ணணும். இன்னும் நான் ஆரம்பிக்கல அது. ஆனால் ஸ்டேரில் பண்ணணுமா, அது வேற தனி சாஃப்ட்வேரில் பண்ணணுமா? இல்ல இல்ல, ஸ்டாட் ஃபவுண்டேஷன் வரும், அது இங்க இருக்கும் பாருங்க. அது பார்த்துட்டா நம்ம ஸ்டார்ட் ப்ரோ முடிச்ச மாதிரி. ஓகே. ஓகே. இதெல்லாம் கூட பிளக்இன் ஆக்சுவலா. அது நீங்க எங்க ஃபவுண்டேஷன் இல்லையா, ஃபவுண்டேஷன் டிசைன் அதை கிளிக் பண்ணா நமக்கு பிளக்இன் போகும். ஸ்டாட் ஃபவுண்டேஷன் அது இன்பில்ட் தானே அது? அது வெளியில தான் போகும். நீங்க இது கிளிக் பண்ணா நீங்க இங்க பாருங்க, இதுல வந்து எடுத்துக்கணும், இது எந்தெந்த லோடு வேணும்னு எடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் ஃபவுண்டேஷன் அட்வான்ஸ்டு வந்து ரன் பண்ண போறோம். அது லைசன்ஸ்லாம் எடுத்திருந்தா வரும், இல்லைன்னா பேசிக் தான் வரும், அட்வான்ஸ்டு வராது. அதனால ஐசோலேட்டட் யூஸ் பண்ணலாம், பைல் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஆர்சிடிசின்றது அது ஃபவுண்டேஷன் தானே அது வரீங்களா? அது இங்க இருக்குதா, இதுவா யூஸ் பண்றீங்க? இல்லை, நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அதுவும் ஒரு இதாக வரும் அது.